Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. என்ன அப்படி வராங்க? யாரு யாருக்கு தெரியும்? கூட்டத்தை உட்கார வச்சிருக்காங்க, இன்டர்வியூ கூட்டத்தை உட்கார வச்சிருக்காங்க, ஒருத்தரையும் காணோம். அதுதான் கூட்டு உட்கார வச்சிட்டாங்க. அதுதான் நானும் உங்களோட தானே உட்கார்ந்து இருக்கிறேன், ஒருத்தரையும் காணாம பாருங்க. வருவா யாராச்சும் வந்தப்ப பார்த்தேன், அதுக்குள்ள உங்களுக்கு என்ன புட்டா இருடி அது போடுறது என்னமோ தெரியல. ஏண்டி உன்னாட்டம் எனக்கும் அங்கங்கல்னு நோ. ஆண்டி எங்க போயிட்டாங்க? அவங்க காணோம், அவங்க எங்க போற பக்கம்ல ஆயிட்டியா கேட்கட்டு என்ன ஆயிட்டு இருந்து போறா கேச்சு நிம்மதியா இருப்போம். ஏன்னா உன்னோட சேர்ந்த விளையாட்டு கொண்டு அங்க செங்க பேர் போடுவாங்க. கடவுளே, அவத்தா அப்படின்னா நீ அவளை தூக்கி தின்றுவியா இருக்குது. இங்கேயும் ஆயிட்டு நிம்மதியா இருப்போம். நாங்க வந்திருக்கோம். யாரு பிள்ளை வந்து எடுக்குதா பையன் வந்து எடுக்குதா தெரியல. நடிகை வராங்களாமா, ஹீரோயின். ஹீரோயின் அம்மாண்டி சொல்றீங்க பின்ன அப்படி எப்படி வராலாமா கேட்டுக்கோ. ஒரு நாள் முன்ன பின்ன நீங்களா யாராவது பாத்துருக்கீங்க? அதே பக்கத்துல உட்காந்துருக்கேன். நீங்க ஷூட் பண்ணா ஷூட் மட்டும் தான் பண்ணணும். அஜித் கண்ணாடி கீழே வைக்க கையில பிடிக்க சொல்லக்கூடாதாமா. எத்தனை கண்ணாடி தொலைச்சிருக்கு தெரியுமா? அது மாட்டிக்கிட்டா யாரும் எடுத்து போக முடியாது. ஆமா சரி. என்னடி இது? என்ன இப்பதான் ஆன்டி எங்க எங்கிட்ட கேட்ட? ஆறு சொல்லிட்டு நீ ஒழுக்க சொல்லிட்டு போகணும்ல. ஜோ நீங்க வாரதுக்கு மாட்டோமே. இந்த முரளி எங்கம்மா? சரி அத்தை, என்னப்பா இது? வேற யாரும் வர சொல்லிட்டு இது என்ன? இது கோயம்புத்தூர்லயே என்னால தீர்க்க முடியாம தான் கழிச்சு இங்கே வந்துமா, மெட்ராஸ்க்கு வந்துமா. சரி வந்தது வந்துட்டீங்க, இப்படி உட்காருங்க வாங்க. அத நாங்க சொல்லணும். யாரோ இன்டர்வியூ எடுக்க வராங்களாமா, இப்படி உட்காருங்க. இன்டர்வியூ எடுக்கிறவளே நான் தாண்டியே என்ன அங்கிட்டு ஓடுற? இன்டர்வியூ வரல ஆளு போற பக்கம் இன்டர்வியூயா அப்படின்னா என்ன? மொபைல்ல மாதிரியே கோயம்புத்தூர்ல மாதிரியே கத்தக்கூடாது. எதுக்கு கொடுத்துருக்காங்க மைக்? ஒருத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தி பேச ஆரம்பிக்கணும். எல்லாம் பேசக்கூடாது தவ தவ தவன்னு. கைக்குப்பை இருக்குங்க அத்தா. என்னது கைக்குப்பை? அப்பப்ப முடிக்கடி கலைஞ்சதுன்னா பாக்கணும். இப்படித்தான் போன தடவை வந்து இன்டர்வியூ கொண்டு வந்த புதுசு 230 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த கண்ணாடி போகும்போது பேக்ல போட்டு போயிட்டாங்க. இது யாரும் இப்ப எடுக்க முடியாது, வேணா கையில மாட்டிக்க, கழுத்துல கூட மாட்டிக்க. ஏன் ஜவரி அதெல்லாம் கேட்க கூடாது. ஆமா சரி அப்படி வைங்க தாத்த, போகும்போது எடுத்துக்கிறீங்களா? வந்தீங்க நேர்காணல் பண்ண கூப்பிட்டுருக்காங்க என்னைய. நீங்க தான் வந்து இது ஹோஸ்ட் பண்றது. இப்பதானே சொன்னேன் ஒருத்தர் பேசுனதுக்கு அப்புறம் பேசணும்னு. என்னமோ ஜூஸ் சொல்லிட்டீங்களாமா? ஆமா, புதுசா புது பழமா இருக்கணும். ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நான் சாப்பிடுவேன். ஆமா, கடையில வாங்கிட்டு வந்துடாதீங்க வேற எதுவும். வந்தனே கொடுத்தாங்க, 4 டம்ளர் எல்லாம் குடிச்சிட்டோம். எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர். சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஓகேமா. வணக்கம் உறவுகளே, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் பண்றோம். என்ன சேனல்? நம்மளோட சேனல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆதன் சினிமா. இதுல வந்து நம்மள யாரை நேர்காணல் பண்ண போறோம்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எல்லாருமே எப்பேற்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. உங்க பேருமா? நாகரிகமாலா. அம்மையார் பேர் வந்து நாகரிகமாலா. உங்க பேருமா? ஜெயா. சத்தமா ஏன் சாப்பிடலையா? சாப்பிட்டா போட்டு ஜெயா. 2 பாட்டு ஜூஸ் குடிச்சு வேகமா பேசு. பேரு ஜெயா. ஜெயா. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா. கோளாறு ஆதிரா. புரியல. கோளாறு ஆதிரா. கோளாறு இருக்க ஆதிராவா? கோளாறுனா உங்க ஊரா? இல்ல பேரே ஆதிரா. கோளாறு ஆதிரா. கோளாறு ஆதிரா. ஆதிரா. உங்க அம்மா பேர் தெரிஞ்சுக்கலாமா? வாழையாறு. பஸ் உங்க ஊருக்கு கண்டுபிடிச்சவருக்கு தான் ஒரு வணக்கத்தை போடணும் அந்த ரோட்டை. உங்க பேருமா? சாந்தி. சலுப்பாலாம் சொல்ல வேணாம், சந்தோஷமாவே சொல்லுங்க. சாந்தி. சாந்தியா? அம்மா சைடு மாட்டில் போட்டவங்க. உங்க பேருமா? எங்க பேரு கொலா. பேரேவா? கொலா. அடி பைப்பு கொலாவா நல்ல தண்ணி கொலாவா? நல்ல கொலா. நல்ல கொலா. நல்ல கொலா. அதாவது காசி போனா ஒரு புண்ணியத்தை தேடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, காசி போய் கூட கர்மம் தீரல அப்படிங்கிற மாதிரி. கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க வந்திருக்கேன். ஆதன் சினிமாவுக்கு ஒரு பேட்டி எடுக்கணும் வாங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்த இடத்துல பார்த்தா நான் வந்து யாரோ ஒரு சினிமா துறை சார்ந்தவங்க வந்திருப்பாங்க சொல்லிட்டு நல்லா ஆர்வமா காட்டன் சைட்லாம் அயன் பண்ணி கட்டி பொட்டு பூவு எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்து உட்காந்து பார்த்தா இப்படி பார்த்தாலே தெரியும் உங்களை. சரி அதை அப்புறம் வச்சுக்குவோம். அப்புறமா நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம் கூப்பிடுறதா இல்ல ஆண்டின்னு கூப்பிடுறதுங்களா? சார்னு கூட கூப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லைங்க ஆண்டி, மேம் கூப்பிடுறேன். அதாவது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வேற, ஆமா, இங்க வந்து மதிப்பு மரியாதை மிகுந்தது வந்து கரெக்டா இருக்கணும். மேடம் ஓகேமா. இப்ப பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அதான் சொல்லுங்க. நீங்க ஆதன் சினிமாவுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கோம். நான் யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க வந்து இருக்கிறீங்களே, எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படின்னா ஒரு மைண்டே ஒரு மாதிரியா இருக்கு.
இப்ப நான் வந்தது உங்களால அப்செட் பண்ணிக்க முடியல. அதான் உண்மை. அது உண்மை. இருந்தாலும் நான் யாரோ ஒரு பையன் வந்தா கொஞ்சம் பேசலாம் பழகலாம். ஓஹோ. அப்படி அவர்கிட்ட கொஞ்சம் மனசு திறந்தாப்புல நான் பேசுவேன். இப்ப உங்களுக்கு வந்து புடவையில வந்தது பிரச்சனை இல்ல பேண்ட் ஷர்ட்ல வந்தா நல்லா இருக்குமா? அப்படி இல்ல மேடம். வேணா உனக்கு அதை பத்தி பேச நீங்க வாங்க. சரி, உங்களுக்கு சங்கடமா தான் நீங்க மைக்க கழட்டி வச்சு கூட வெளியில போங்க. இது இப்படி பழிச்சுன்னு சொல்லக்கூடாது. வேற 2 நாள் கழிச்சு சொல்றதுக்கு என்ன இருக்காது? இது என்ன நாடகமா நடக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க. சரியா? கேவலம் செய்யா. என்ன கேவலம்? எங்க செய்ய வச்சிருக்கிற? அது ஏன் சௌரியம்? உனக்கு எதுக்கு அந்த கவலை? நான் எக்கி வைப்பே மூடி கொஞ்சமா இருக்கு. செய்யா, இது நம்ம சேனல் இல்ல செய்யா. இது சினிமா வேணும். அப்பவே சொன்னேன். அந்த தம்பி அதெல்லாம் ஏத்துக்கிறோம். பேசாம இருக்கு. உனக்கு போறாம இருக்கு. நாங்க அப்பவே உனக்கு போறாம இருக்குமா நாங்க பூ வைக்கிறது? வேணா செய்யா, எடுத்துட்டு செய்யா. இங்க வந்துமா செய்யா. அது எதுக்கு எடுன்ற? உனக்கு ஏதுக்கு அதை பாக்குற? நீ மூஞ்சே பார்த்து பேச. செய்யா, உங்களுக்கு சொந்த ஊர் என்ன செய்யா? உங்களுடைய நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ஜெயாமாவை வந்து பேச சொல்லுங்க, அவங்களோட ஸ்லாங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நீங்க சொல்லுங்க ஜெயா. உங்களுடைய ஊர் பேர் என்ன? எங்க சொந்த ஊர் வந்து மதுரை தான் சொல்லுவோம். ஆனா மதுரை கிடையாது. பக்கத்துல கிராமம் உசிலம்பட்டி பக்கத்துல நீங்க எப்படினூர் உங்க ஊர். ஓகே, உங்களோட ஸ்லாங் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெயா. ஆமா, எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கேக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்ற? பழைய சொத்தை தின்னு தொலையா. அந்த பழைய சொத்தை இங்க வந்து தூக்கலாமா? கேவலம். எத்தோட ஸ்டுடியோக்குள்ள கொஞ்சோண்டு சாப்பிட்டேங்க ஆண்டி. என்ன கொஞ்சோண்டு? மேடம்னு சொல்லு. வெயிலுக்கு நல்லா மேடம். ஓகே மேடம். வெயிலுக்கு இவ்வளோண்டு சாப்பிட்டேங்களா, அத தூக்கம். பழைய சொத்தை தின்னுபிட்டு எங்க போனாலும் உட்காந்து கொரட்டையை விட்டு. கேவலம். என்னடி உலகத்துல வாயை திறந்து கொரட்டை விட்டவ நீ ஒருத்தி தாண்டி. எந்திரிச்சுக்குள்ள வெளியில போய் மைக்க பிடிக்கிட்டு விட்டுற பாத்துக்காமா. சொல்லு செய்யா. சொல்ல அதான் சொல்லிட்டோம்ல, நாங்க உசிலம்பட்டிட்டு. அவ்வளவுதானா? உசிலி பக்கத்துல நீங்க எப்படினூர். சரி சரி, இந்த வீடியோக்குள்ள வரணும். அதாவது ஒரு வீடியோக்குள்ள வரணும். அந்த வீடியோ மூலியமா உலக மக்களுக்கு எல்லாரும் நம்ம தெரியணும் அப்படிங்கறத எப்படி நீங்க வந்து கோவை மீரா ஃபேமிலி சேனலுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க செய்யா? கோவை மீரா பக்கத்துல முன்னாடி 2 வீடு இருக்கு. கோவை மீராவுக்கு 2 வீட்டுக்காரரா? என்னமா பேசுற நீ? சொல்லு சொல்லு. பாய்க்க விட எப்படி முன்னாடி பாய்க்க என் பொண்ணு. அதனால நீ வா மாட்டா. நான் வந்தேன். சிரிக்க கூடாது. என்ன? சாரி மேடம். என்ன நான் பாட்டு எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். மக்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. என்னைய வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது பாக்கியம் தான். பாக்கியம் தான். கோவை மீராவாகிய பாக்கியம். ஓகேமா. சரி, அதனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்களா? இப்ப எப்படி இருக்குது? சந்தோஷம் தானே. சென்னை இப்ப சென்னை வந்தீங்க இல்லையா? இது முதல் முறையா நீங்க சென்னை பக்கம் மெட்ராஸ், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மெட்ராஸுக்கு வந்தது முதல் முறையா வந்திருக்கீங்களா? இல்ல அனுபவங்கள் நிறைய இருக்கா? 10 வருஷமா வந்திருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? மெட்ராஸ். இது 11வது டைமா? 11வது டைம். ஓஹோ, நீ நேத்து வந்திருப்ப, இன்னைக்கு வந்திருப்பான். அது 11. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இதான் ஃபர்ஸ்ட் பாய்க்கம். ஓகே, ரொம்ப இது முதல் டைம்ங்களா? சரி சரி சரி, கேட்டனால சரி சரி. பூ எடுத்துட்டு செய்ய கேவலம். அது இப்ப பூ பேசக்கூடாது. இப்ப பேசுவா அது மாதிரி பேசு. ஓகே. அம்மா கோளார் ஆதிரா, நீங்க? வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கோளார ஆதிரா. கோளார ஆதிரா, அழகான பேர் வச்சிருக்காங்க உங்க அம்மா வந்து. உங்களோட இயற் பேர் இதுதானா? ஆமா, ஆதிரான்னு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் சில கோளாறுகள் பண்றதுனால அதோட சேர்த்துட்டாங்க கோளாறு. உங்க அம்மாவை எந்த அளவுக்கு மதிப்பா நீங்க பாக்குறீங்க? அப்படி பாப்பேன். அப்படி பாப்பீங்களா? இப்படி மாறாப்பு போடாம உட்கார வச்சிருக்கால உங்க அம்மால, எப்படி ஒரு துணியை மேல போடக்கூடாது? பாவாடை சட்டை மேடம். பாவாடை சட்டை தான் அடுத்தவங்க பாக்குற அளவுக்கு பாவாடை சட்டையை போடக்கூடாது. இது ஃபேஷன் மேடம். இருக்கட்டும், அதையும் சும்மா கூட உட்காந்துருப்பேன். அப்புறமா நீ எப்படி இருக்க? சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கேன் மேடம். அனுப்பிட்டு வந்திருக்கீங்க. யார் போய் கூப்பிட்டு வருவா? அதெல்லாம் அவங்க அப்பா இருக்கிறாரு, பக்கத்துல ஆளுங்க இருக்காங்க, பாத்துக்குவாங்க. யார் பாத்துக்குவா? எங்க அம்மா இருக்காங்க, லட்சுமி அம்மா இருக்காங்க வீட்டுல. ஓ, இந்த போண்டா தின்னு வாந்தி எடுத்த அப்புறம் அந்த நாயம் பேச வேண்டாம். எந்த நாயம்னாலும் உலகத்துக்கு தெரிஞ்ச நாயம் தானே. இல்ல அது வேண்டாம், அது முடிஞ்சு போயிருச்சு. எல்லா ரூட்லயும் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் நம்ம போற பக்கம் பேச முடியும். ஆமா, அதுக்கு பேச முடியாது. அதனால அதை விட்டுருங்க. அவங்க எங்க அம்மா இருக்கிறாங்க, சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி மெட்ராஸுக்கு போறோமா, ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டு இருக்காங்க, போறேன், போயிட்டு பாட்டு முடிச்சுட்டு வரேன். பையனை பள்ளிக்கூடல இருந்து கூட்டு வந்து. அந்த பொண்ணு முகத்தை நல்லா வச்சு எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கு. ஜீர்ணிக்க முடியலீங்களா? கொஞ்சம் பேச நல்லா வைமா. நார்மல் மோடுக்கு சிரிக்காதீங்க, நார்மல் முடுக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவுமே இருக்க கூடாது. 1 செகண்ட். அது பார்த்த உடனே ஒரு மாதிரி சரியாயிடுச்சு எனக்கு. ஜெலிசல் ஏதாவது வேணுங்களா? இல்ல இல்ல, வேணாம். அப்புறம் சொல்லுங்க மேடம். அதான் கேட்கறேன். குழந்தைங்களை வந்து கவனம் இல்லை. ஏன்னா அப்போ நிறைய பிரச்சனை நடக்குது. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. சின்ன குழந்தைங்கலாம் வந்து நம்ம அசால்ட்டா விட்டுட்டு போயிடுறோம். போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கோம். பெண்கள் தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா
பசங்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நடக்குது, ஆம்பளை பிள்ளைங்களுக்குமே நடக்குது. அப்ப இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நீங்க மீடியாவில் இருந்தாலும் சாந்தி, மீடியாவில் இல்லாட்டியுமே குழந்தைங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லா மக்களுக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயம். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களை இன்னைக்கு நான் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தோடு எத்தனை பவுன் இது? அது இதுன்னு ஒரு 3.5 பவுன் கிடைத்தது மேடம். கழுத்துல அது இது வந்து பிளாட்டினம். இந்த வெள்ளை கல்ல பித்தளை செஞ்சு போடுறதா? ஐயோ பிளாட்டினம். ஓஹோ, இங்க இந்த ஒயிட் கலர் கல்லு மட்டும் இருக்கு பாத்தீங்களா, இந்த செயின் வந்து பிளாட்டினம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு வரும் இது. ஆமா, இந்த வெள்ளை கல்லு ஃபுல்லாவே வந்துட்டு வைரம். அதாவது எனக்காக இப்ப நீங்க கழுத்துல போட்டுக்கொள்ள மதிப்பு மட்டும் எவ்வளவு? அது இதுன்னு ஒரு 75 லட்சம் வரும் மேடம். 75 லட்சம் வரும் வீட்டுல கதவு இல்லாம சீலையை கட்டி தொங்க போட்டு படுத்துருக்கீங்க, இதுக்கு மட்டும் 75 லட்சம் என்ன மேடம்? இல்ல நான் கேக்குது. ஆஹா, ஓபன் டாக் ஏதோ இருந்தாலும் பேசுறேன். இல்லம்மா, வீட்டுல கதவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கதவு இல்ல. மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, கதவு கிடையாது உங்க வீட்டுக்கு. படுத்து சேலை தொங்க விட்டு படுத்துட்டு 75 லட்சம் ரூபாய்க்கு மேடம். அது இல்ல மேடம், நம்ம வீட்டுல எப்படி வேணா இருந்துக்கலாம். வெளியே போறப்ப ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்களே, அது கொஞ்சம் மறுகாதியே போயிட்டு வரணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல மேடம். இதெல்லாம் நம்மளதான் வாங்குறதுதான். துணி தைச்ச காசு தான் மேடம் இதெல்லாம். இந்த சட்டை கூட பாருங்க, நான் தைச்சதுதான். விடிய தைச்சு விடிஞ்சதுக்கு போட்டு வந்திருக்கிறேன். பரவாயில்ல. இவ்வளவு சிக்கனம் பிடிச்சு. ஆனா 75 ரூபாய்க்கு 75 லட்சம் மேடம். திருத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுல எத்தனை பேருமா? எங்க வீட்டுல நானே, எங்க அக்கா, எங்க அம்மா 3 பேர் இருக்காங்க. அப்பா வெளியூர் போயிருக்கிறாரு. அப்பப்ப வருவாரா இல்ல வெளியூர்ல தான் இருக்காரு? அப்பப்ப வந்துட்டு போவாரு. சிரிக்கு என்ன உங்களுக்கு சிரிப்பு? நான் சிரிக்கலப்பா. டோன்ட் டாக் ப்ளீஸ். ஒரு இன்டர்வியூ தான் போயிட்டு இருக்கு, சும்மா சிரிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க. என்ன நாகரிகமா? அது நாகரிகம் எனக்கு இதெல்லாம் புடிச்சுக்கூடாது. நீங்க பேசுங்க மேடம். அப்பா என்னம்மா? அப்பா வந்துட்டு போவாருங்க மேடம். அப்பப்ப வந்துட்டு போவாரு. இப்ப இடையில நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு போயிட்டு இருக்காரா? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பப்ப வந்துட்டு போவாரா? நான் வெளியில போயிருவேங்க மேடம். எங்க அக்கா தான் அதிகமா வீட்டுல இருப்பாங்க. இப்ப கூட இங்க வர்றதுக்கு எங்க அக்கா தான் சொன்னாங்க, அங்க போனா நல்லா நிறைய கிடைக்கும், வா போலாம் அப்படின்னு. என்ன கிடைக்குமா? அது எங்க அக்காட்ட தான் நீங்க கேட்கணும். எங்க அக்கா நிறைய கொடுப்பேன். நாங்க இது வந்து என் தங்கச்சி. அதாவது இவங்க பிறக்கும்போது எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா வெளியூர் போயிட்டாரு. இவங்க பிறக்கும்போது இல்ல. இப்ப நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எங்க குடும்பத்தை. எங்க அம்மா வந்து கேரளா. ஓகேமா. எங்க அம்மா கேரளா இருக்காங்க, நான் இங்கதான் இருக்கேன் லோக்கல்ல. அப்ப அப்பா எப்பதான் வருவாருமா? அவர் தெரியல, அவர் மைண்ட் பொறுத்துதான். வந்தா வரட்டும், இல்லைன்னா இல்ல. அவர்தான். அது எங்க அம்மா தான் ஃபீல் பண்ணுவாங்க. உங்க குடும்பத்தை யார் ரன் பண்ண? ஏன்னா இப்போ ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. யாருக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை கேட்கலமா, உங்க அம்மாவை கேட்கல? எங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ கல்யாணம் ஆயிதான் பாப்பா. நீங்க எப்படி கல்யாணம் ஆயிருக்குங்கிறது எனக்கு தெரியுமா? அதான் மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவளுக்கு தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு? தங்கச்சிக்கு பாத்துட்டு இருக்கீங்களா? மெதுவாவே பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. ஏஜ் என்ன இருக்கும்? 16. எந்த மாசம் வந்தா உங்களுக்கு 16 ஆகுதுமா? வைகாசி. வைகாசி பிறந்தாச்சுன்னா அப்ப உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். பர்ஃபெக்டா உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிடும். ஜெயா, எதுவுமே பேசாம இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா ஜெயா? சாப்பிட்டோம், ஜூஸ் குடிச்சோம்ல பார்த்தா. வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? வேற ஒண்ணும் வேண்டாம். வேணும்னா சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு என்ன நான்வெஜ்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணி. புரியல என்ன கேட்ட? தமிழ்ல கேட்கணும்ல, நீ படிச்சோம்ல. அசைவம், அதாவது காய்கறி சமையலை தாண்டி கறி வகையில சமைச்சா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். பிரியாணின்னு சொன்னேன், வச்சிருச்சுட்டா. பிரியாணி நான் தான் சொன்னேன். உங்களுக்குமா? என்ன மேடம் கேட்டீங்க? இவ்வளவு நேரம் நான் கேட்டது உங்க காதுல, உங்க சேவையில ஒலிக்கவே இல்லையா? இன்னொரு ட்ரிப் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு ஏதாவது பிடிக்குமான்னு கேக்குறேன். சாப்பாட்டு ஐட்டத்துல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாப்பாடுனாலே பிடிக்கும் மேடம். அதுக்காகவே பிறந்திருக்கீங்களா? இல்ல மேடம், நம்ம சாப்பிடறதுக்கு தானே அந்த பிறவி எடுத்தோம். ஓகேமா, ஓகே. நல்ல ஒரு குடும்பம் தான். அஜித்தே, முரளி இருக்காப்லையா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எதுக்காக நான் வந்தேன்? அங்கதான் பார்த்து தினமும் பார்த்து செரிமானம் ஆக மாட்டேங்குது. சரி, கொஞ்ச நாளைக்கு வெளியில போயிருக்கலாம், சந்தோஷமா அங்க வந்தா. ஆதன் சினிமா பேர்பட்ட ஒரு ஸ்டுடியோல கொண்டு உட்கார வச்சு என்ன இதெல்லாம் பேஸ்? என்ன இதெல்லாம்? என்ன இன்டர்வியூ? யார போய் யாரு எடுக்குது? என்னப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம. அவங்கள பத்தி நீ பேசக்கூடாது. கோவை மீரா பத்தி நீ பேசக்கூடாது. அவங்கள பர்ஃபெக்டா நமக்கு. சரி, அந்த மனு குடுக்கலன்னு தான் நாங்க வந்திருக்கோம். எங்க கொடுத்துருக்கீங்க? இப்ப உங்க வீட்டு கொடுக்கணும் இல்ல? அங்க கொடுங்க, வாங்கிட்டு வரங்க. ஏற்கனவே கொடுத்த மனுவுக்கு ஒரு பக்கம் மேல விட தெரியல, இந்த மனு வேற கொடுக்க வந்துட்டீங்க. சரி, ஏமா இப்ப வந்து நம்ம கோவை மீரா இருக்காங்க இல்லையா,
உங்க மாமியார் அவங்க கிட்ட நீங்க என்னென்ன விஷயத்த மறைச்சிருக்கீங்க இன்ன வரைக்கும்? அது என்ன எடுத்தோன்னே என்கிட்ட கேட்டு நான் என்ன ப்ரிப்பேர் நீங்க தானே எல்லா பக்கம் கேட்டு கடைசியா வாங்க. ஓ அப்படியா, சரி. ஏமா இப்ப நாங்க உங்க சேனல் வாட்ச் பண்றோம், அங்க பாதி கேள்வி கேட்டு மீதி கேள்வி எங்கிட்ட கேட்டோம். இது என்ன மேடம் எனக்கெல்லாம் இது செட் ஆகாது. அப்ப மைக்க கழட்டிட்டு கிளம்புங்க. இது என்ன மேடம் பழிச்சுட்டு சொல்லக்கூடாது, ஒரு யோகமா சொல்லுங்கம்மா, அதைவா சொல்லுங்க. என்ன பழிச்சிட்டு போங்க அப்படிங்கிறீங்க? அதுக்குன்னு சாப்பாடு வலிச்சு அது பழைய சொத்தை தயிர் அதுக்குன்னு நான் இப்ப வந்து நான் பஸ் இல்லைன்னு நான் போயிருவேன். சாயந்தரம் 6 மணிக்கு தான் பஸ். அன்ன வரைக்கும் நான் இங்க வெளியே சுற்றுங்களா, ஏசி இருக்கு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பிரியாணி ஆர்டர் போட்டா உட்காந்துக்குருவான். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க மேடம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோமா? நான் இப்ப என்னன்னா கோவை மீரா ஃபேமிலியோட சேனல் நாங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்க மேடம். அதுல வந்து உங்க மாமியார கேரக்டர் வரவங்க பாக்கியம். கண்டிப்பா. என்ன தங்கமானவங்க, ஏன்னா அவங்களோட தங்கம் எப்படி தங்கத்தையே அவங்கள பார்த்து தான் தரம் பிரிச்சிருக்காங்க, வேலை மதிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு பரிச்சயமான ஒரு முகமாவும் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க மருமக கொஞ்சம் ஒரு மாதிரி, அது பேச வேண்டாம், விட்டுருங்க. இப்ப நீங்க வந்து உங்க மாமியாரை எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க, என்னென்ன அவங்க கிட்ட உண்மைகள் சொல்லுவீங்க, என்னென்ன பொய்களை சொல்லுவீங்க? எங்க சுத்தி அந்த கொஸ்டினுக்கே வரீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் மேடம். என்ன அப்படின்னா என் மாமியாரை பத்தி நான் சொல்லிடுறேன். பாக்கித்தம்மாவை பத்தி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாக்கித்தம்மாவை பத்தி சொல்ல வேண்டிய விஷயம் மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். பண்ணுமா பண்ணு. இருங்க வேற ஏதாவது வேணுமா? சரி இல்ல மேடம், அதெல்லாம் எது வேணாம். பின்னூஸ் ஏதாவது? இல்ல இல்ல அதெல்லாம் எது வேணாம். ஓகே. அப்புறம் டக்குன்னு சொல், டைம் இருக்கு, டைம் இல்ல. பேச விட மாட்டேங்கிறீங்களே மேடம். சொல்லுமா சொல்லுமா. அவங்கள பத்தி டைம் இல்லம்மா, சீக்கிரம் சொல்லி முடிக்கணும். நீ அதுக்காக தான் சொல்ல வர, வேற ஒண்ணு இல்ல. உன்னை 2 நாள் உட்கார வச்சு பேசுற அளவுக்கு நீ ஒண்ணு கிடையாது. 2 நாளைக்கு உட்கார வச்சு பேச நீ ஒன்னும் கொலாபரேட் இல்ல, சரியா? கொலாபரேட்டினா ஃபேமஸ் கடவுளே, அது செலிபிரிட்டி. அது என்ன வருது போகுது, ஒரு எழுத்து மாறி போச்சு, அவ்வளவுதான். கொலாபரேட்டிக்கு செலிபிரிட்டிக்கு ஒரு எழுத்து தான் மிச்சம். அதான் மேடம், அந்த மாதிரி அப்படி அவங்க இருக்கிறாங்க, நாங்க எங்க பாட்டுக்கு இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லாம நாங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே மேடம். சொல்லுங்க. அது அவங்க எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல குடும்பம் வரும், ஒரு மன கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது கெட்டது. சரி, பாக்கித்தம்மா வந்துட்டு ஒரு பேரம் பேத்தி எடுத்தவங்க, கல்யாணம் பண்ணி எல்லாம் அழகு பார்த்தவங்க, நல்லது தெரியும் கெட்டது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட கேட்கலாம், விசாரிக்கலாம்னு வருவாங்க. அன்னைக்கு எந்த சந்தோஷத்துல குடும்பம் வருதோ அதே மாதிரி போவாங்க. ஐயோ, கோடந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஏன் அதெல்லாம் நல்ல மேடம், அதுதான் சொல்றேன் பாரு, நீங்களே சொல்றீங்க. சரி விட்டுரு, இவ்வளவு தூரம் பெருமையா சொல்லிட்டு சாமி விட்டுரு. அது ஒரு மாமியார். நீமா அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணாதிசயங்கள் உங்களுக்கு என்ன? அவங்க வீட்டுக்கு போனா நிறைய சோறு போடுவாங்க. எங்க அக்கா வீடேதான் குடியா இருக்கா, அதனால அவங்களை எனக்கு. உங்க வீட்டுல எல்லாம் உழ வச்சு சோறா மாட்டோம். எங்க வீட்டுல உழ வச்சு அடுப்பு கேஸ் தீர்ந்து போயிரும், அரிசி தீர்ந்து போயிரும். அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நல்லா விதவிதமா சமைச்சு தருவாங்க. அவங்க எங்கேயும் சாப்பாடாக்கி மடத்துல போடுற மாதிரி போட்டாங்கன்னா நீங்க மண்டி போட்டு நாங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சு கூட நாங்க வந்துடுவோம். இப்ப ரெஸ்ட் ரூம் போறதுக்கு மத்தபடி உடைகளை மாத்ததான் உங்க வீட்டுக்கு உடைகள் மாத்துறதுக்கு மட்டும் நாங்க போவோம். ரெஸ்ட் ரூமே நாங்க அங்கேயே யூஸ் பண்ணிக்குவோம், அங்கேயே பண்ணிக்குவோம். ஒரு நாளைக்கு 50 கிலோ போட்டு வடிக்கணும் மாட்டேங்குது அவங்க வீட்டுல. சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு உறவுகளை, நல்லா பாருங்க. நாகரிகமால வந்து இன்னைக்கு ஓப்பன் டாக்க மனம் திறக்கிறாங்க. பாக்கியத்தம்மா கிட்ட வந்து பிடிச்ச விஷயங்கள் எது, பிடிக்காத விஷயங்கள் எதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, சொல்லுங்க. அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, பிடிச்ச விஷயம் சொல்ல முடியாது. ஓஹோ, ஒண்ணு கூட இல்லையா? சொல்ற அளவுக்கு வாய் அனுமார் மாதிரி வைக்காதீங்க. ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்கும் போது அப்படி வச்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன பார்த்தா அப்படி இருக்குதா? அப்புறம் எதுக்கு என்னன்னா அவங்க கிட்ட பிடிச்ச விஷயத்த கேட்டா என்ன முரளி, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை குழந்தை பாட்டி வச்சுட்டு போயிட்டா இருக்கட்டும். அதனால பிடிக்கல. என்ன வாய் அப்படி வச்சதுனால பிடிக்கல, வேற என்னமா? அப்படிலாம் ஆண்டி. சரி மேடம், மரியாதை பிடிக்கல மேடம். எனக்கு என்ன பிடிக்கலன்னு இப்ப என்ன? அவங்கள எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அவ நான் வந்து உங்ககிட்ட வரவே இல்லை செய்ய, நீங்க அப்படி சாஞ்சிருங்க. இப்ப நான் ஒண்ணு என்ன கேட்கலன்னா, இப்ப பாக்கியத்தம்மா கிட்ட பிடிச்சது என்ன? எப்ப போனாலும் அரக்கால் டவுசர் மாதிரி போட்டுட்டு கவனை போட்டு ஓடுறீங்க, ஆண்டின்னு போறீங்க, கதவை உடைக்கிறீங்க, என்னவோ அங்க சிலுமிசம் எல்லாம் நீங்க பண்றீங்க. அப்ப பிடிக்காத வீட்டுக்கு நீ இப்படி போக மாட்டீங்கல்ல? பிடிக்காத வீட்டை விட நான் பண்ற மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்க போட்டு வர்றது? ஆமா, அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவங்க வர்ணிச்சு பாப்பாங்க. வர்ணிச்சு பார்த்து நாங்களும் பாத்துருக்கோம், அந்த சேனல்ல பாத்துருக்கோம். நல்லா. அப்புறம் இன்னொரு டவுட் உங்ககிட்ட எனக்கு இருந்துட்டே இருக்கு நாகரிகமாலா. என்னன்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் இன்னைக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து நிறைய மறந்துட்டாங்க, கோலம் போடுறதே மறந்துட்டாங்க. அந்த கோலம் போடும்போது பாத்தீங்கன்னா புள்ளி வைப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சந்து புள்ளி அல்லது நேரு புள்ளி. உடுவு இல்லமா, ஊடு புள்ளி, நேரு புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு புள்ளி மாதிரி ஒரு 4-5 பொட்டு வச்சுட்டு போவீங்கல்ல முகத்துல, அதோட நீ கொஞ்சம் நல்லா. அதாவது அது வந்து நான் சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டேன். நான் எப்ப பையனா இருக்கும்போது பொண்ணா இருக்கும் பொண்ணா இருக்கும்போது நான் அப்படி பழகிட்டேன். எங்க அம்மா வச்சுட்டு போட்டு அது அப்படி நான்
உங்க அம்மாவை சுட்ட போட்டுனா அது இன்னும் அழியவே இல்லையா? அது அப்படியே தலைமுறையே வச்சுட்டு வரணும். ஓ உங்கள மாதிரியே. ஆமா. உங்க தங்கச்சிக்கு அந்த மாதிரி இல்ல? அவ எங்க அப்பா சாயல், நான் எங்க அம்மா சாயல். ஓ சரி சரி சரி. உங்க அம்மாவோட பேர் சொல்ல மறந்துட்டீங்க? கலா. கலா. ஓகே உறவுகளே, இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி அவங்க கூடயும் கொலா கூடயும் அடுத்து நாகரிக மாலா கூடயும் நம்ம வந்து நேர்காணல் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஜூஸ் ஏதாவது வேணுமாமா சாப்பிட? ஹார்லிக்ஸ். காலையில நீங்க கொடுத்த ஜூஸே வந்து பாத்தீங்கன்னா 475 ரூபாய்க்கு குடிச்சிருக்கீங்க. அதுக்கான உழைப்பு நீங்க ஒன்றும் கொடுத்தது இல்லை இன்ன வரைக்கும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமான்னு நான் சொல்றேன், அப்புறம் முடிங்க. ஓகே ஜெயா, அப்ப நீங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட பாக்கெட்டு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? பாக்கெட் எல்லாம் பிடிக்கும். பாக்கெட்னா பாக்கெட்ல செய்யா அப்படி தெளிவா பேசணும். உங்களுக்கு எந்த ஸ்லாங் வேணாலும் இருக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குங்கிறது எங்களுக்கு வந்து மனப்பக்குவம் கிடையாது. பாக்கெட்டுங்கிறீங்க பாக்கியம். பாக்கியம் 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 அப்படி சொல்லணும். பாக்கியம் பாக்கியம். ஓகே சொல்லுங்க. பாக்கியம் நல்ல உள்ளதான். இந்த வெளிநாட்டுல இருந்து எங்க அண்ணன் போடுற பணத்தை கம்மியா வச்சுக்கிறாப்பு. ஓ அப்படி ஊருக்கெல்லாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு பத்திர தரணும் இல்ல எங்களுக்கு கொஞ்சம் நாத்துனாண்டு. ஓ யாரு இப்ப பாக்கியத்தை வீட்டுக்கார போட்டு விடுற காசை பாக்கியம் வந்து அவங்களே வச்சுக்கிறாப்புல, உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. கேட்டா சண்டைக்கு வராப்புல, அடிக்கிறாப்புல, ஏன் ஜாவி நாயத்தை பேசுறீங்கன்றாப்புல. இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க மேடம்? தப்புதான். என்னன்னா அவங்க வீட்டுக்கார வந்து ஆர்மில இருந்து கொடுக்குற காசை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஓகே ஓகே சார். இப்ப வந்து ஒரு அதாவது உயிர் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். ரெண்டாவது என்னன்னா எந்த நேரத்துல வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறத உயிரை கையில புடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியத்தோட வீட்டுக்காரு. அவங்க குடுக்கற காசை உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும் நீங்க வந்து நினைக்கிறீங்க. நியாயமான பேச்சுதான். உங்க வீட்டுக்கார போய் அப்பளம் எல்லாம் பொரிச்சு வித்துட்டு வரீங்க இல்லையா, அந்த காசை நீங்க யாருக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க? நான் யாரு கொடுக்கணும்? அப்புறம் அவ மட்டும் உனக்கு ஏன் கொடுக்கணும்? அது எங்க அண்ணில வெளிநாட்டு சம்பாதிக்குது. அப்ப உங்க வீட்டுக்கார கூட பிறந்தவ தானே அந்த பாக்கியம். கேட்கணும்ல, கேட்க திறம்பல நானே செய்யுது. இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க உழைப்பு அவங்க சார்ந்துன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, விட்டுட்டு போங்க. கோளாராதிடா, உங்களுக்கு வந்து பாக்கியத்தம்மா கிட்ட பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் என்ன? சில விஷயம்ல நிறைய விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது. அடிப்பாங்க. அடிப்பாங்களா? என்ன செஞ்சு அடிக்கிறாங்க? செஞ்சாலே அடிக்கிறாங்க. குருட்டுத்தனமான ஒரு என்ன நீங்க என்ன பண்ணா அது பாக்கியத்தம்மாவுக்கு பிடிக்காது, அதனால அவங்க அடிப்பாங்க. நானும் வந்து நாகரிகமால அக்காவும் ஃப்ரெண்டு. ஓஹோ. அவங்க 2 பேரும், நாங்க 2 பேரும் சொல்லுமா ஒண்ணு சேர்ந்து நாங்க பாட்டு பாடினா ஆடுனாலும். எங்க நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியா? நன்றி சொல்லவே உனக்கு என் மனைவி வார்த்தை இல்லையே. மனைவியா? மனைவி இப்படி பாட்டுலாம் பாடினா அப்புறம் ஏன் அடிக்க மாட்டான்? காதுல ரத்தம் வர மாதிரி அடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. புது ட்ரெடிஷனலா பாட்டு. என்ன ட்ரெடிஷனலா பாடுற? அது என் பேர் அழகான பாட்டு தெரியுமா? சொன்னலதம்மா பாடிச்சு அந்த பாட்டை சுகன்யாவுக்கு. மேடம் நான் அவங்களுக்காக பாடினேன் மேடம். யாருக்காவ? பாக்கியத்தம்மா. பாக்கியத்தாயா. உட்காரு. ஆயா அம்மா அக்கா தங்கச்சி நாத்தனான்ட்டு பேச்சப்பாரு. என்னம்மா எந்திரிச்சு உட்கார்ற? கம்ஃபர்டபிளா இல்லைங்க. ஏய் ஏசி ரூம் என்ன பண்ற? ஒண்ணு இல்ல மேடம். நீ பாட்டுக்கு எதுவும் போட்டுக்கு பாரு மாதிரி ஏசி ரூம்மா. சும்மா ஒரு மணி நேரத்துக்கு உட்கார முடியாது மனுஷ மக்கள். உள்ளே பாரு ஒரு பொறுப்பு இல்லாம தெரிஞ்ச அரமணை கடை மாதிரி பெத்து வளர்த்துருக்காங்க. ஒரு நாகரிகம் இல்லையா? பேரு நாகரிகமாலான்னு வச்சா என்ன பண்றது? ஏசி ரூம் நீ பாட்டுக்கு போட்டு போயிட்டா வம்பு ஆறுக்கு ஒரு தொலையும். மொட்டையாவே பேசுனா கேட்க போறாரு. எதுக்கு தூக்குனான்னு தெரியலையாக்கு நீ பேசுவப்பதான். இதை வந்து ஓப்பனா பேசு. கொலை குத்தத்தை கூட ஒத்துக்குவாங்க, இது யாரு ஒத்துக்குவா? அப்புறமா சொல்லுங்க மேடம். இப்ப நானே தான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன். உங்களோட அனுபவம் எல்லாம் எப்படி? இப்ப நீங்க அவங்க கூட வந்து இப்ப மருமகளா ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த மாதிரி இருக்கீங்க? மேடம் அது வந்து எப்படின்னா நல்லா பாத்துக்கிறாங்க மேடம். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்ல. நான் இருக்கிறேன், என் பையன் சூர்யா இருக்கிறான். இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு சில பல விஷயங்களால என்னை விட்டு கொஞ்சம் வெளியில போய் இருக்கிறாரு. அவ்வளவுதான் மேடம். உங்க நடவடிக்கை பிடிக்காமையா? அது அப்படி ஓப்பனா சொல்ல முடியாது மேடம். இல்ல என்ன காரணத்தினால? அது என் மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது மேடம். அவர் மேல கூட ஏதாவது சில தவறுகள் இருக்கலாம்ல. சில பல காரணங்கள் சொல்லுவோம். நடவடிக்கை பிடிக்கலையோன்னு அந்த மாதிரி அப்புறம் அவர் கொஞ்சம் வெளியே போய் இருக்கிறாரு மேடம். நான் வந்து என் பையனை வச்சுக்கிட்டு, என் பையன் படிச்சுட்டு இருக்கான் மேடம், 5வது படிக்கிறான். என் மாமியா கூட தான் மேம் இருக்கிறேன். அவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப நாங்க 2 பேர் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஊடையில வந்து என் நாத்தனா இருக்கிறா சுமதி, அவளும் வந்து இப்ப எங்களோட தான் மேடம் இருக்கா. இப்ப நான் 3 பேர் தான் எங்க மாமியார் தான் பாத்துக்கிறாங்க. அதனால எந்த குறையும் இல்ல மேடம். நல்லா பாத்துக்கிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ள எங்க கிட்ட நல்லா பாத்துக்கிறாங்க மேடம். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளதான் பாத்துக்கணும், வெளியில போய் பாக்கணுங்கிறது அவசியம். அது அவங்க வீட்டை பேரு. சரி பரவாயில்ல. இப்ப நாங்க விசாரிச்ச பிரகாரம் என்ன நடந்திருக்குன்னா, சொல்லுங்க மேடம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சாமா?
தம்பி ஜூஸ் ரெடி கொஞ்சம் நல்ல சுத்தமான பால்ல சரியாம்மா மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு பாருமா இவ்வளவு மாதுளம்பழம் பருப்பா இருக்கும் இவ்வளவு பால் இவ்வளவு சர்க்கரை இவ்வளவு ஐஸ் எல்லாம் போட்டு அடிச்சு ஒரே சைடு மட்டும் கலந்து பாக்குறியாப்போ என்னம்மா ஒரே பாட்டில் கொஞ்சம் தேடமா ஓகே டக்குனு ரெடி பண்ணுங்கம்மா எனக்கு ஓகே ஓகேம்மா நாங்களே எதுக்கு வந்திருக்கோம் ஓகேமா ஓகேமான்னு இப்படி எட்டி இல்ல சொல்லிட்டு தம்பிட்ட சொல்லிட்டேன் தம்பி ஜூஸ் சீக்கிரம் ரெடி பண்ணிருங்கம்மா ஓகே தங்கம் ஏன்னா பார்த்தாவே தெரியும் ஃபேஸ் கட்டலாம் உங்களுக்கு இதுக்கே தனியா ஒரு எனர்ஜி வேணும் அதுக்காக தான் தங்கம் மேடம் உங்களுக்கு அவ்வளவு முடியல அப்படின்னா நீங்க ஜெலிசல் வாங்கி குடிங்க மேடம் அது வயிறு புண்ணுக்கு சாப்பிடுறது இல்ல மேடம் ஜீரணம் ஆயிடும் ஓகேம்மா ஓகே இப்ப நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து நல்ல விதமா தான் பாக்கியத்தமா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத விட உங்களோட பையனோட வயசு என்ன சொன்னீங்க அவனுக்கு 11 வயசு இருக்கு மேடம் 11 வயசு உங்களுக்கு ஏஜ் என்னமா எனக்கு என்ன மேடம் இப்ப அந்த ஆடி மாசம் வந்தா வந்துட்டு ஒரு 18 19 நம்ம வரும் மேடம் புரியல எனக்கு இந்த ஆடி மாசம் வருது பாத்தீங்களா ஆடி மாசம் வந்ததுன்னா எனக்கு ஒரு 18 19 சரியா தெரியல மேடம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு உங்க பையனுக்கு வயசு அவனுக்கு 11 வயசு மேடம் 11 10 இருக்கு மேடம் உங்களுக்கு வந்து 18 ஓஹோ மேடம் சரியா தெரியல மேடம் அதாவது ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டேன்னா சரி விட்டுருங்க நாங்க விசாரிச்ச பிரகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க பையனுக்கே வயசு 12 வயசு 13 வயசுங்கிறாங்க சரிங்க மேடம் உங்களோட வயசு இருக்கு இப்போ போய் உங்க அம்மா ஒரு போண்டாவை சாப்பிட்டு அவங்க கன்சீவ் ஆகி அது ஒரு ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ நாங்க பார்த்தோம் இல்ல ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க நாங்க ட்ரெண்டிங்கா இருக்குன்னா அந்த வீடியோ நாங்க பார்த்தோமா என்ன கேக்குறாங்கன்னா போண்டாவை நான் சாப்பிட்டேன் எனக்கு வாந்தி வந்துருச்சு திடீர்னு போய் பிளட் டெஸ்ட் பார்த்தா நான் கன்சீவா இருக்குன்னு சொல்லி உங்க அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க ஒரு பேரை வந்து ஒரு 10வது வரைக்கும் அதாவது 6வது 7வது படிக்க போகும்போது நம்ம கன்சீவா இருக்கமே இது எப்படி கேவலமா உங்களுக்கு தெரியலையா மேடம் அதாவது எப்படின்னா அவங்க வந்து போண்டா சாப்பிட்டு மாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வரல மேடம் அதாவது அவங்க வீட்டுல இருந்து என்னை பாக்குறதுக்காக வந்தாங்க என்னையும் என் மகன் சூர்யாவையும் பாத்துட்டு போலன்னு வந்தாங்க வந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா நல்லா முன்னாடி வாசப்படி போட்டிருக்கு மேடம் எங்க வீட்டுல எல்லா வீட்லயுமே வாசப்படி தான் போடுவாங்க தின்னு சொல்லுவாங்க இல்லையா தின்ன போட்டிருக்கப்ப அதுல இருந்து கால் 2 அகட்டி விட்டுட்டு என் மாமியார் உட்காந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க மேடம் வடை போட்டா சுட்டுட்டு இருந்தாங்க அந்த வடையில ஒண்ணு எடுத்து சாப்பிட்டதான் மேடம் அவங்க பிரெக்னெண்டா ஆயிட்டாங்க இதுல எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா மேல எந்த குத்தம் இல்ல மேடம் என் மாமியார் செஞ்ச போண்டா மேலதான் குத்தம் ஆனா எங்க ஆண்டி பாத்தீங்கன்னா பாக்கதான் இப்படி இருப்பாங்க ஆனா கொடுமைக்காரி என்ன காரணம் அவங்க அட்டூழி நாங்களே தயவு செய்து எனக்கு அப்படி பாக்க ஒரு கொதிச்சு போய்தான் இருக்கேன் இந்த ஏசு கூட பாத்துல இப்போ அவ்வளவு பெரிய ஒரு எரிச்சல் உட்காந்துருக்கேன் சரி அதெல்லாம் விட்டுருங்க குடும்பம் தான் ஒரு வீட்டுல சண்டைகள் வரதான் போக்குவரத்துல இருக்கிறதா சேர்த்து இங்க வந்து இப்ப நம்ம ஆதன் சினிமாவுக்கு என்ன விஷயமா நீங்க சென்னையில் வந்திருக்கீங்க அது வந்து இந்த பாக்கியமாண்டி ஏதோ என்ன சவுண்டுப்பா அந்த மாதிரி சவுண்ட் இங்க வரக்கூடாது அவ்வளவு நான் சத்தம் போட்டு வச்சிருக்கேன் ஏசி ரூம்ல நம்ம உட்காந்துருக்கோம் தம்பி ஆமா டியூன் நலுங்காம டியூன் போட்டுட்டே இருக்காங்க முதல் பிடிச்சு நான் பாத்துட்டு இருக்கேன் யாரும் தெரியல சொல்லுமா என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க மல்லு கட்டுறதுக்கு இங்க இருக்கு வரீங்க உங்க ஊர்ல இடம் இல்லையா ஜெயா மல்லு கட்டுறதுன்னா உங்க ஊர்ல மல்லு கட்டிங்க இங்க யாராவது திருத்தமா எனக்கு என்ன ஒரு நேர்காணல் பண்றவங்களுக்கு இப்படி சிரிப்பு வர அளவுக்கு பண்றாங்கன்னு என்ன இவங்க சிரிச்சவங்களா இருப்பாங்கன்னு பாருங்க இப்ப இங்க என்ன விஷயமா அங்க வந்தீங்க அதுதான் அவங்க மேல ஒரு மனு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது சரி விட்டுருங்க வாடகைக்கு யாரோ கூப்பிட்டு சொல்லலாமா நீ சொல்லுமா மேடம் ஒண்ணும் இல்ல மேடம் நாங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம் மேடம் அதுல வந்து எங்க ஆன்டி இருக்காங்க எங்க அத்தை இருக்காங்க பாக்கி மேல வந்துட்டு நாங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் என்ன விஷயத்தினால கொடுக்க வரீங்க அது அவங்க பண்றது எதுவுமே பிடிக்கல மேடம் இப்ப பாக்கியத்து மேல மனு கொடுக்க வந்தவங்க யார் யாருன்னு சொல்லுங்க எல்லாருமே வந்திருக்கிறோம் மேடம் கை தூக்குங்க எல்லாருமே 2 3 4 5 பேர் மனு கொடுக்க வந்திருக்கீங்க மனு கொடுத்து என்ன பண்ணணும்னு பாக்குறீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மேடம் நீங்க இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க தான் இந்த ஜென்மத்துல முடியாது ஏன் முடியாது வாழ்வும் அவங்க கூட தான் சாவும் அவங்க கூட தான் நீங்க என்ன மேடம் நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் நானும் என் பேர்ல மனு கொடுக்க வந்து அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு பண்ண முடியும் உங்க பேர்லயா அப்புறம் யார் பேர்ல மனு கொடுக்க வந்திருக்கீங்க நாங்க பாக்குற கம்மல் எல்லாம் கழட்டிட்டு விட்டுருப்போம் ஏன்டி கொரட்டை விடுத்து பழைய சொத்தை திட்டு விட்டு கொரட்டை விடுத்து என் பேர்ல கோவை மீரம்மா கோவை மீராங்கிறது அவங்களுக்கு தெரியும் பாக்கியம் நான் தாங்கிறது தெரியும் ஆமா ரெண்டு ஒரே ஆளு கம்முனு ரெடி வந்தவங்க முதல் வணக்கத்தை போடுவோம் அன்பு உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல என்னன்னா உங்களுக்கு கூட உட்காந்துருக்கும் போது சரி நம்மளும் கொஞ்சம் புடவையை கட்டிட்டு வந்திருக்கலாமோ எல்லாரும் இவ்வளவு ஹோம்லியும் அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு ரொம்ப அழகா இருக்கீங்க எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் 1 மில்லியன் ஃபேமிலி இந்த ஃபேமிலி எப்படி திரட்டி எடுத்துட்டு வந்தீங்க மீராமா
வீடியோ போடணும்னு என்னோட ஆசைமா. ஃபர்ஸ்ட் எனக்கு அதை பத்தி தெரியல. பேர்லாம் சொல்லிடலாமா? எங்க பேர்லாம் கண்டிப்பாக நீங்க சொன்னதுக்கு பிறகு நானே வந்து தனித்தனியா எல்லாரையும் கேட்கலான் இருந்தேன். இது முதல்ல கேட்டலாம் நினைச்சேன். என்னோட பேர் கோவை மீரா. அவங்க பேர் வந்து என் பொண்ணு ரெஜினா, அவங்க என் பொண்ணு ஜமிலா, அவங்க என்னோட பொண்ணு நீத்து. அவங்க வந்து பக்கத்துல எங்க அம்மா அவங்க ஜெயம்மா. அவங்க வீட்டு பக்கத்துலதான் நாங்க குடியிருக்கோம் தங்கம். 10 வருஷமா ஒரு பெத்த தாய் மாதிரி எங்களை வந்து வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களோட சேனல்ல வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்னோட பேத்தி ஆதிரா. உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர் நர்மதா. என்னையும் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள ஒரு அங்கமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஜாலியா இருக்கு. வந்து பார்த்த உடனே வந்துட்டு எல்லாருமே ஒரு கலகலன்னு இருக்கிற ஒரு கேங்கா இருக்கு. சோ இந்த ஃபேமிலியை முதல்ல எப்படி சேர்த்தீங்க, அதுக்கப்புறம் 1 மில்லியன் ஃபேமிலி எப்படி சேர்த்தீங்க, அந்த ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுங்கம்மா. நான் இருக்கும்போது தனியாக தான் தொங்க நான் இருந்தேன். கொல்லிமலை டூர் போயிருந்தோம். அப்போ கொல்லிமலை டூர் போயிருக்கும்போது நீத்து, ரெஜினா, ரக்ஷனா, அப்புறம் இன்னொரு ரியானா, அவங்க எல்லாமே நான் டூர் போயிருக்கும்போது எல்லாத்தோட பேகும் பார்த்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் பேக்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவங்க மேலேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் பண்ண முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அந்த ஊருக்கு தான் வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தோன்னே அந்த திருநங்கை அந்த சாயல் தெரியும்லம்மா நடந்து வர்றது. அப்போ நடந்து வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க என்கிட்ட. அக்கா நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு இவங்கெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் கோயம்புத்தூர்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் நாமக்கல் அப்படின்னு சொல்லி பேசி பழகிட்டாங்க. பழகினதுக்கப்புறம் படிப்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து படிப்பை முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோட வந்து என் கூட வந்துருந்தாங்க தங்கம். சூப்பர் சூப்பர்மா. அவங்க அம்மா அப்பாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா நீங்க வந்து உங்களை மாதிரி ஒரு சின்ன அழகான ஃபேமிலிக்குள்ள போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க என்ன வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர் வந்துட்டு ஃபோன் கான்டாக்ட் மூலியமா வந்துட்டு போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து தேடி வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே, ரெஜினா அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ரக்ஷனா அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, நீத்து அவங்க கூட ஒரு அண்ணன் இருக்காரு, அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா நம்ம குடும்பத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்செட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஓகேம்மா, இவங்களெல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்க பேத்தின்னு சொல்றீங்க, ஆனா அவங்களுமே வந்துட்டு உங்க கூட உங்க மகளா வச்சுக்கிற அளவுக்கு இதுதான் இருக்கிறாங்க. ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கிறாங்க. நீங்களும் ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கிறீங்க. அவங்க எப்படி உங்களுக்குள்ள வந்தாங்கம்மா? அவங்களுக்கு தான் தம்பி நம்மளோட வீடியோலாம் பாக்குறாங்களே தங்கம். வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர், இப்ப நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, பொதுவா திருநங்கை சமுதாயத்துல ஒவ்வொருத்தரா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வயசு கம்மி அப்படிங்கிறது நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா திருநங்கை சமுதாயத்துல பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப நம்ம வந்துட்டோம், எனக்கு அப்புறம் வந்து என் பொண்ணுங்க, அந்த மாதிரி நாங்க தத்தெடுத்துக்குவோம். அந்த மாதிரி வந்ததுல அவ என்னோட பேத்தியில தங்கம். சூப்பர். இப்ப வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இன்னொரு சமுதாயத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது நம்ம வந்து யூஸ்வலா பாக்குற ஒரு விஷயம். ஆனா நீங்க வந்து இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்கப்பா, இவங்கெல்லாம் எனக்கு வேணும், இவங்க இருந்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க? இவங்கெல்லாம் என் கூடவே இருக்கணும் அப்படின்றத நீங்க எப்ப முடிவு பண்ணீங்கம்மா? ஒரு பொண்ணு வந்த அன்னைக்கு நாங்க 3 நாள்ல பழகிட்டோம். அப்படியே செட் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் எங்களால இருக்க முடியாது. நாங்க தான் இல்லை, அங்க ஒரு 4-10 குடும்பம் இருக்கும். இவங்க எல்லாம் எங்களால இருக்காது. இந்த அளவுக்கு பாண்டிங் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்களா ஆரம்ப காலத்துல? இல்ல சாமி, அதான் நான் தனியா இருந்தேன். வந்தோடனே என்னன்னா பக்கத்துல உள்ள எல்லாத்தையுமே அப்செட் பண்ணி போற ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்கும். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அந்த குணாவசியங்கள் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப ஜெயாமா பக்கத்துலயே, அவங்க தங்கச்சி அவங்க காற்றாணியம்மா, அவங்க பக்கத்துல பிரியா, அப்புறம் தேவி, அவங்க மருமக 3 பேர் இருக்கிறாங்க, ஆர்த்தீஸ்வரி, எல்லாமே ரேவதி, பிரியா, அப்புறம் பக்கத்துல ஜீவகா, நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து பக்கத்துல இருக்கும். அதாவது ஒரு திருநங்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அவங்க குடும்பத்துல ஒருத்தியா நான் இருக்கேன். அதே மாதிரி அவங்க வீட்லயும் நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவா இருந்தாலும் என்ன இல்லாம யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த தெருவுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவா எங்களுக்கு இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்துக்கே வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அவ்வளோ ஒரு அன்னோன்யம், அவ்வளோ ஒரு அன்பு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ போயிருக்கலாம், எதுக்கு அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து எங்களை எல்லாம் ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அழகான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னைக்காவது உங்களுக்கு தோணிருக்கா, நம்மலாம் வந்து நம்ம அம்மா அப்பா கூடவே இருந்திருக்கலாம், நமக்கு ஏன் இப்படி வந்து தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு உணர்ந்திருக்கீங்களா? இல்ல எடுத்தவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம வீட்டு அளவு சப்போர்ட் இருக்கு. இப்ப இவங்க வீட்டுல ரெஜினா வீட்லயும் சப்போர்ட் இருக்கு, நீத்து வீட்லயும் சப்போர்ட்டிவ் இருக்கு. எதுவாக இருந்தாலும் பேசுறாங்க, பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி அம்மா அப்பா வந்து ஏத்துக்காத தருணத்துலதான் அந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து மக்கள் மத்தியில இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயத்துக்கு அப்படின்னா நிறைய பேர் பாக்குற இடத்துல எல்லாமே சொல்லுவாங்க, அம்மா உங்களை பார்த்த உடனே உங்க ஆட்கள் மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு ஒரு எப்படி ஒரு பாசம், ஒரு மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி எங்களை வழிநடத்தக்கூடியவங்க எங்க கோவை மாவட்டத்துல கூடிய திருநங்கைகள் இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்கம்மா. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவ். பரவாயில்ல, அடுத்தது இப்ப நாங்க வர்றது கூட சொல்லிட்டு தான் வந்தோம்.
இந்த மாதிரி ஆதன் சினிமா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம். இப்போ எங்கள் சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்லக்கிளி, பவளக்கொடி அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக பேர் கொடுத்துருக்கோம். கலா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க ரியல் பேர் வேற. இந்த மாதிரி இருக்கனால பெரியவங்க மூத்த திருநங்கைகளாக இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்கெல்லாம் தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இது கோவை மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகள் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகளுமே அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளிக்கொண்டு வச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் வந்துட்டு இப்படிதான் அப்படின்ற ஒரு பார்வையை மாத்திர ஒரு பாதையில வந்து உங்களை மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீத்தும் நான் வந்த உடனே உங்களை நோட் பண்ணிட்டு ஒரு விஷயம் கேட்டேன். நீங்க வேற சொல்ல மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க என்கிட்ட. என்ன உங்களுடைய அழகின் சீக்ரெட் எல்லார்கிட்டயுமே கேட்கணும். பஸ் அதாவது ஒண்ணு இல்லக்கா, மஞ்சள் கடலை மாவு போட்டு தேய்ச்சி குடிச்சாலே கொஞ்சம் கலர் ஆயிடும், பல பலன்னு ஆயிடுமா? உங்களை மாதிரி கிளார் எல்லாம் அடிக்குமா? இப்ப நீங்க வெயிலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தாதான் உங்களோட கலர் ஒரிஜினல் கண்டுபிடிப்பேன். சூப்பர். ஆனா இன்னொரு ஒரு வாட்டருக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஃபேஸ்ல கழுவிட்டு பாத்தீங்கன்னா கூட தங்கம் அந்த மஞ்சளுக்கும் அந்த கடலை மாவுக்கும் என்ன பவர்ங்கிறது நீங்க பாக்கலாம். ஃபவுண்டேஷன் 1 கிலோமீட்டருக்கு ஒளி போயிட்டு இருக்குன்றீங்க. ஒரு வாட்டருக்கு மட்டும் கொடுங்க போதும். மங்கமா கலாய்ச்சிட்டீங்க. நீத்து என்ன இப்படி கலாய்ச்சிட்டாங்களே? இருக்கிறதுதான் சாமி, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவங்களுக்கே தெரியும். சரி அதெல்லாம் விடுங்க. அதை விட நான் வந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுட்டு தான் போய் ஆகணும். எப்படி புடவை கட்டுறீங்க? ஸ்கர்ட் கட்டி புடவை கட்டுவோம். நாங்க மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் இல்லம்மா, ஸ்கர்ட் போட்டு கட்டினாலும் பேச்சு கேட்க மாட்டுதே. இல்ல சார், நாங்க புடவை கட்டினா அது நான் எங்க பேச்சு அது கேட்காது சாமி. மடிப்பு எடுத்து அழகா வச்சு ஒரு 12 மணி நேரம் தான் அது கேட்கும். நிறைய பேசிட்டு சரியா அப்படிலாம் சொன்னா அது கேட்காது சார். அது நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் அது அப்படியேதான் இருக்கும். அழகா மடிப்பு எடுத்து கட்டுற விதமா கட்டினோம்னா அழகா கட்டிடலாங்க. நிறைய கமெண்ட்ல வர்றதே இந்த புடவை எப்படிமா கட்டுறீங்க அப்படின்னு. நாங்க மட்டும் இல்ல சாமி, பொதுவாவே திருநங்கைகள் அப்படின்னாவே எளிதில் பத்தக்கூடிய ஒரு தீ மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஒரு பூவா அந்த பூவை வாங்கி வைக்கணும், இந்த புடவையா அந்த புடவை வாங்கி கட்டணும் அப்படின்ட்டு நிறைய கலைத்துறை மேல அதிக ஆசை உள்ளவங்க தான் நாங்க எல்லாருமே. பொதுவா பாருங்களேன், எல்லா திருநங்கைகளுமே புடவை அழகா கட்டுவாங்க. நிறைய பேர் திருநங்கைகளா அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போன மக்கள் மத்தியில புடவைன்னா அவங்கள மாதிரி கத்துக்கணும் அப்படி ஏதாவது ஒரு இடத்துலயாவது இன்னொரு மக்கள் நாங்க ஒரு ஈர்க்கிற விதமா நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க அப்படி கிராஸ் பண்ணி போகும்போதே ஒரு செகண்ட் அந்த ப்ளீட் இப்படி அழகா நின்றுருக்கு, அந்த கலர் காம்பினேஷன் எப்படி சூப்பரா இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இப்ப நம்ம கொசுவும் எடுத்து இப்படி கட்டுறோம் இல்லைங்களா புடவை. இப்போ ஒரு மாதிரி ஒரு பட்டையா எடுக்கிறாங்களா, அது பேர் என்ன சார், அந்த மாதிரிலாம் இப்ப பண்றாங்க. ஆனா அப்ப அந்த அயன் பாக்ஸ் மாதிரி ஒரு அயன் மாதிரி வச்சுக்கிறாங்க இல்லையா மடிப்பெடுக்கு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் இப்பதான் நான் பார்த்திருக்கேன். அது முன்னாடியே வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் 10 வருஷம்ல இதுக்கு முன்னாடி உள்ள திருநங்கைகள் எல்லாமே புடவை கட்டுற விதங்கள் அவ்வளவு அழகா கட்டுவாங்க எல்லாருமே. ரஜினா, நீங்க படிச்சிருக்கீங்க, டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க, நீங்களும் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க, தங்கமும் படிச்சிருக்காங்க. எல்லாம் படிச்சுட்டு நம்ம வேற வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலுமே கூட நாங்க யூடியூப் வச்சிருக்கோம். எங்களை பார்த்து 4 மக்கள் நல்ல விதங்களா சிரிக்கட்டும், பேசட்டும், நல்ல விதமா எங்களோட சமுதாயத்துல இருக்கிறவங்க மேல வரட்டும் அப்படின்ற ஒரு இனிஷியேட் எடுத்து அம்மா கூட பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது? அந்த ஐடியா எப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அதுல நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில வரவேற்பு வரும் நாங்க எதிர்பார்க்கல. நாங்க எங்களோட ஒரு பொழுதுபோக்குக்காக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அதுல எங்களுக்கு வந்த முதல் கமெண்ட் என்னன்னா, ஆதி காலத்துல, அதாவது எத்தனையோ நாட்களுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போன அந்த தாவணி பாவாடியை நீங்க தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்கம்மா, உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும், நளினம் அப்படின்றது உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்ட்டு வர ஒரு கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா என்ன ஆயிடுச்சுன்னா டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. அது டிக்டாக் பேன் பண்ணோன்னே எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படியே எங்களோட ஒரு பாடியில இருந்து ஏதோ ஒரு பொருள் எங்களை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அப்படியே சோர்வாயிட்டோம். சோ அப்படின்றப்ப அதுக்கு அடுத்து வந்ததுதான் யூடியூப். யூடியூப்லயே அதே மாதிரி யதார்த்தமா வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். மக்கள் மத்தியில இவ்வளவு வரவேற்பு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வரவேற்பின் மூலமா தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஒருத்தரா ஜாயின் ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பமா அப்படியே ஜாயிண்ட் ஆகி இருக்கிறோம். ஓகே, சூப்பர். இந்த 1 மில்லியன் ஃபேமிலி அப்படின்றத தாண்டி நீங்க சினிமால எல்லாம் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொஞ்ச நாள்ல பெரிய ஸ்கிரீன்ல விசில் அடிச்சு நாங்க உங்களை எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூடியூப் சேனல் மூலமா தான் பிறந்ததா? வரும்போது நான் சும்மா சொன்னேன். ஐயோ இல்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல, உங்க வாய் பழிச்சு அவங்க அடுத்து வந்தா கண்டிப்பாக அப்படிதான். நல்ல எண்ணங்களை சொல்றதுக்கு வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது. பெரிய ஆளா வரணும் அப்படின்றது நாங்க உள்ள வரும்போது சொன்னா, அம்மா நீங்க ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்தும் போது இப்படி சொல்லுவீங்க, என்ன ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் சொன்னேன். என்னைய பிராங்க் பண்றீங்க இன்னும் என்னென்ன பிராங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? சும்மா சொன்னது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. உண்மையில அவங்க பாக்கும்போது ஒரு ஆக்டர் லுக் இப்படி எல்லாம் பேசக்கூடாது.
அப்புறம் எங்களை பார்த்தா அப்படி தெரியும் உங்களை பார்த்தா பேரழகியா இருக்கு. அப்படி சொல்லு சார் இன்னொரு டைம். அதான் நிறைய வந்து உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்து கேட்கணும். ஹேருக்கு எல்லாம் வந்து பயங்கரமா கேளு சார், உனக்கு என்ன சந்தேகமா இருந்தா நான் சொல்லுவேன். அம்மா உரம் போட்டு வளர்க்குறீங்க. அந்த மல்லிப்பூ வாசனை வரை என்னை தூக்கி தூக்கி அந்த பக்கமா கோயம்புத்தூர்ல வாங்கியிருந்தோம் சாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா பூ நெருக்க இருக்கும். அப்ப ஜெயம்மா கேட்டாங்க, என்னம்மா ஒரு முழம் கேட்டா பிச்சுட்டு பாதியில பூவே இல்லை அப்படின்னாங்க. இல்லம்மா சென்னை பக்கம் சரந்தொடுத்த மாதிரி தான் பூ கட்டுவாங்க. நம்ம நெருக்க மதுரை சைடு இந்த பக்கம் நெருக்க கட்டியிருப்பாங்க, கேப் இல்லாம இருக்கும் அப்படிதான். ஆனா மனம் கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். சூப்பர்ல, எங்க ஊருக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்ததுக்கு நன்றிகள். அப்புறம் வந்து நான் இந்த விஷயத்த வந்து பொதுவா கேக்குறேன், யாரு அந்த விஷயத்த பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து கையை தூக்கிடணும். ஓகேமா. சொல்லப்படாத காதல் யாருடைய மனசுக்குள்ள பூத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து உள்ளேனம்மா அப்படின்னு தூக்கிட்டீங்கன்னா நல்லாதான் இருக்கும். அதெல்லாம் தாண்டியாச்சு. நான் தூக்குறவங்க தூக்குங்கம்மா. என்னது காதலுங்களா? ஆமாங்க, சொல்லப்படாத காதலுங்க. மனசுக்குள்ள இருக்க ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் இருந்திருக்கும். ஆட்சி சொல்லாம இருக்கியா? அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு, போட்டுக்கிட்டு வாங்கி கவலைப்பட்டு போவாங்க. உள்ளதும் சொல்ல வர்றவங்களே நீங்க பேரிகேட் போடுறீங்க. 1 2 அப்புறம் நமக்கெல்லாம் யாரும் இல்ல, நம்ம பாட்டு. என்னம்மா இது போங்குமா? யோசிச்சாங்கல்ல, சொல்லுங்க. இது ரொம்ப போங்கு. சொல்லுங்க, யோசிச்சிருப்பீங்கல்ல, இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், காதல் நம்ம இப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. இல்லாம எப்படி இருக்கும்? பெண்ணினுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் சுமக்கிற உங்களுக்கு அந்த உணர்வும் இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பா வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு இல்லையா? அது எப்ப? அதாவது லவ் பண்ற பையனை கேக்குறீங்களா? அப்ப லவ் பண்ற பையனை தான் கேட்பாங்க. அந்த பையனோட அம்மாவே கேட்பாங்க, மாமியார கேட்பாங்க. அந்த உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஆர்த்தி அப்படி சொல்லாம விட்டுருக்கான்னு கேக்குறாங்க. எல்லாரும் அவங்களே டார்கெட் பண்ணும்போது எனக்கு என்னமோ இவங்க மேலதான் ஒரு சந்தேகம். அதுல இருக்கு சார். நானுங்களா? கண்டிப்பா இருக்கும். எங்களோட காதல் வந்து எனக்கு என்னன்னா, முதல்ல எனக்கு இந்த சாரி தான், அதுக்கப்புறம் எங்க குடும்பம் தான். இதுதான் எங்களோட காதல். சூப்பர். எதுவுமே நிரந்தரம் இல்ல சாமி. அது மனசுக்குள்ள, அதாவது என்னன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ டிக்டாக் வந்ததுக்கு அப்புறம் சாமி, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள எனக்கே ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். ஒருத்தர் பார்த்தோன்னு தப்பு கிடையாது, அழகை ரசிக்க தப்பு கிடையாது. அது வந்து தப்பான முறையா நம்ம பயன்படுத்த தப்பு. அப்ப பாத்துட்டு இப்போ ஒரு நல்லா பார்க்க ஒரு அழகா இருக்காங்க அப்படின்னா, பரவாயில்ல அந்த பையன் நல்லா இருக்காப்புல இல்ல, நம்ம மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிறது. கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, நானு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க, அம்மா நல்லா இருக்குமா அப்படிம்பாரு. ஆமா, அப்ப நானும் நினைச்சுக்குவேன். அப்படி நம்ம வந்து ஒரு லவ்வே சொல்லி கூட அவங்க வந்து அப்செட் பண்ணிக்கிட்டாலும் அடுத்தவங்க நம்மள என்னவா கூப்பிடுறதா இருக்கும், என்னடி எப்படி இருக்க, வாடி பொடி, இந்த மாதிரிதான் இருக்கும். அந்த வாடி பொடியை தாண்டி அம்மாங்கிற ஒரு ஸ்தானம் அது யாராவது கொடுக்க முடிய மாட்டாங்க. அப்ப அதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அது மனசுக்கு வச்சுக்கணும். கண்டிப்பா. ஆனா வந்து இந்த உணர்வு வந்து ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த ஃபீலிங்ஸ் எப்படி கடந்து வருவாளோ அந்த மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கும், பேசலாம்னு நினைப்போம், அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சாமி. என்ன நீங்க எந்த மீடியால பாருங்க, அது இல்ல எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கீழே கமெண்ட் நமக்காக பாத்துட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல எப்ப போடணும்னு பாப்பாங்க. அப்ப நம்ம சொல்லிடலாம் அடித்தாங்க. ஆனா எனக்கு வந்து ரெஜினா மேல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் என்னுடைய அம்மாவை காதலிக்கிறேன், என்னுடைய புடவைகளை காதலிக்கிறேன், இது போங்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கும். இப்ப எந்த இந்த லவ் ஸ்டோரி எனக்கு சொல்றீங்க? நான் சொல்றேன் சார், சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாப்பா ரெஜினா வந்து பார்த்தா பேசுறா, பிடிக்கிறா, அது ஒரு விஷயம். ஆனா நான் வந்து என்னன்னா, என் பிள்ளைங்க எல்லாத்தையுமே, இது நான் மட்டும் இல்ல, எல்லா வீட்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், விட்டுருவேன். என்ன வேணாலும் விட்டு பிடிங்க சாமி. அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு பேசினாலும் அது உண்மை அப்படிங்கறது நம்ம எப்படி நம்ப முடியும்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போறாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், இது வேணாம் சாமி அப்படின் போது 2-3 நாள் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. அது ரெஜினாவா இருந்தாலும், நீத்து வந்தாலும், யாரா இருந்தாலும் 4வது நாள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா, இதைதானே அம்மா நமக்கு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாங்க, அது கஷ்டமா தெரிஞ்சு 2வது நாள் பார்க்கும்போது அது அவங்களுக்கே பிடிக்கும் போது நான் அந்த விஷயத்துல ஃப்ரீடமா விட்டுருவேன் நான். ஏன்னா இது வேணாம் சாமி பேசாத நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன வீடு படத்துல ஒரு டைலாக் போட்டுட்டாங்க. அப்ப கேட்பாங்க, கல்ல கட்டி நான் ஆத்துல போட்டாதான் அடிச்சுட்டு போயிருந்து பயந்துருக்கலாம், நான் கிணத்துலதான் போட்டிருக்கேன், கயிறு பிடிச்சிருப்பேன், எப்ப வேணா அந்த கல் என் கைக்கு வந்து பயப்படாம நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமா நான் வளர்த்திருக்கேன் பிள்ளைங்களை. அப்படிங்கும்போது இங்க மட்டும் இல்ல சாமி, நிறைய சின்ன சின்ன திருநங்கைகளை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்காக இறந்து போற திருநங்கைகளை தான் நீங்க நியூஸ்ல நிறைய பார்த்திருக்கீங்க. திருநங்கைக்காக இறந்து போன ஆணை பார்த்திருக்கீங்களா? யாருமே கிடையாது. அதனால பொய்யான ஒரு அன்பை கொண்டு வந்து திணிச்சு, அதுங்க மனசுல திணிச்சு, அம்மா அப்பாவை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் உலகம்னு சொல்லிட்டு திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு அடைக்கலம் கொடுத்து அவங்களையும் வெறுக்க வச்சு
வெளியில கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு கரெக்டா இருந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. இது என் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்ல, மொத்த திருநங்கைகள் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அம்மா அப்பா விட்டு வெளியே வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு ஒரு நான குருவா இருந்து, தாத குருவா இருந்து, ஒரு அம்மாவா இருந்து, ஒரு குருகோசா வந்து எல்லாருமே பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யாரோ ஒரு முகம் தெரிந்த ஒரு புதுசா தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பேசினதுக்கு அப்புறம் அவன் தான் உலகம்னு அம்மா அப்பா உதறிட்டு வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் எங்களை தூக்கி போட்டு முழு பெண்ணா அம்மா அப்பா விட்டு வரும்போது ஆனாதான் வர்றாங்க. பெண் தன்மை ஆனா ஆணோடதான் வர்றாங்க, அந்த ஆண் அடையாளத்தோட வர்றாங்க. இந்த சமுதாயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை பெண்ணாமா அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒரு பொண்ணா உன்னை முழுமையா மாத்தி நீ நம்ம கூட இருப்ப, 10 ரூபா சம்பாரிச்சு கொடுப்பேன்னு யாருமே ஒரு பலன் எதிர்பார்த்து இருக்கிறதுல தங்கம். இப்போ நான் கோவை மீராவா நான் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா இந்த சபை நிறைஞ்சிருக்குமா? தனியா தான் உட்காந்துருப்பேன். என் பொண்ணுங்களோட வந்ததுனாலதான் இந்த சபை நிறைய. இதே மாதிரிதான் நிறைய திருநங்கைகள் உங்களை உருவாக்குறவங்களும் அந்த ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. உங்க காசு பணத்துக்கு அவங்க அடிமை கிடையாது, உங்களோட அன்பு. நீங்க போற பக்கம் அழகா இந்த பொண்ணு பாரு இவ்வளவு பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பொண்ணுக்கு மதிப்பு இல்லை, பொண்ணு மாதிரி இருக்கா அப்படிங்கும் போது ஒரு திருநங்கை இவ்வளவு அழகா அந்த உருவாக்குனவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். அப்போ தானான்னு சொல்லிட்டு வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவங்க படுற கஷ்டங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள், என்ன அர்த்தம் அவங்க சொல்ற அது என்னன்னா, ஒன்னு ஒரு பொண்ணா மதிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்களா? இதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணா நினைச்சு வெளியில கூட்டிட்டு போற அப்படிங்கும் போது, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி சராசரி குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியே வெளியில வேலைக்கு அனுப்ப மாட்டேன், வீட்டுல வச்சுதான் நான் பாத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆண்மகனை நம்பி நீங்க போங்க. இது எடுத்தவங்க கண்டிப்பா அவ கேட்ட 4 பேர் என்ன திருநங்கை கல்யாணம் பண்ணிருக்க வீட்டை உனக்கு அவ திருநங்கை, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே விடாம வச்சிருக்கேன் நம்பி ஒரு ஆண்மகனை நம்பி நீங்க வெளியே போங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் நிறைய பக்கம் சாமி நம்ம வீட்டுல எங்க வீட்லயும் நடந்திருக்கு. நிறைய பக்கம் நடக்கிறது என்னன்னா, கடை வசூலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு அந்த காசுல உட்காந்து சாப்பிடுற ஆண்மகன்களும் இருக்காங்க இல்லையா? அவங்கள நம்பி நீங்க ஏமாறாதீங்க. நம்ம ஒரு கூட்டு குடும்பம், இந்த லவ் வர்றதுதான் போறதுதான் பிடிக்கிறதுதான். ஆனா தரமான வாழ்க்கையா இருந்தா நீங்க அதோட போய் ஒன்றி போய் வாழுங்க. கண்டிப்பா சரியான காதல் வந்து எந்த சமூகமா இருந்தாலும் சரியான தேர்வு இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வழியை கொடுக்கும் அப்படின்னு தெளிவா வந்து சொன்னீங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்ப வந்து உங்க பிள்ளைகளை வந்து இந்த ஒரு இடத்துக்கு போய் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ஒரு அம்மாவா எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாதாரண அம்மாக்களை விட ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்க்கும்பொழுது உங்களை மீராமா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்றதை நான் வந்து பாத்திருக்கேன். அப்படிங்கிறப்ப வந்து என் பிள்ளைகளை வந்து நான் இந்த ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும்ல, அப்படி உங்க பிள்ளைகளை எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அதாவது திருநங்கைகள் அப்படின்னாவே கலைத்துறை மேல அதிக ஆசை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அது நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, பொதுவா இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே. பாருங்களேன், இப்போ இன்ஸ்டாகிராம்ல எடுத்து பாருங்க, எவ்வளவு திருநங்கைகள் அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருக்காங்களே தங்கம். அதே மாதிரி ஒரு கோயில்ல ஒரு மோளம் அடிச்சுட்டாங்க, ஒரு ட்ரம் செட் அடிச்சுட்டாங்கன்னு கால் நிக்காது. அப்படி புடவை நம்ம இறக்குமா தானே கட்டியிருக்கிறோம். ஒரு பதச்சத்தை பார்த்தா இந்த கால் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடும். அப்போ பொதுவாவே கலைத்துறை மேல அதீத ஆசையும் அந்த பக்தியும் கொண்டவங்களாவே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரெஜினா படிச்சிருக்காங்க, கோவாவில வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த வீடியோ போடும்போது அவங்களே சடைஞ்சிருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு நான் போய் சத்தம் போடுவேன், என்ன சும்மா இருக்கு நீங்க ஒரு வீடியோ போடுவான் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் தவங்க மொபைல் வந்ததுக்கு அப்புறம் கெட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க தவங்க. அது வந்து நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம பேசுற மாதிரி, நம்ம என்ன பேசுறோமோ அதை பிரதிபலிக்கணும். அப்போ அது நல்ல விதத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு நான் வீடியோ போட்டு நம்மளாம் வீடியோ போடும்போது ரெஜினாவை நான் சத்தம் போட்டு உள்ளவான்னு தெரியாம இருந்தா ஏதோ ஒரு ரெஜினா கோயம்புத்தூர் கவுண்டமரத்துல மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தாண்டி என் பிள்ளைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ரச்சனா, அவங்கள உள்ளவா சாமின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீத்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, அவ நிறைய சங்கடப்பட்டுட்டு கையில கொஞ்சம் தேமல் இருக்கனால சங்கடப்பட்டு வரவும் மாட்டா, ஏதோ அந்த மாதிரி செட் ஆகாது போக மாட்டேன். அப்ப யூடியூப் சேனல் வரும்போது நான் யோசிக்கிறேன், எந்த விதமா நீத்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு லோன் கொடுக்குறேன். ஒரு லோன் கொண்டு வர மாதிரி ஒரு ஆபீஸ்ல உள்ளவாமா. அப்ப அவங்க வரும்போது இவங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு கதையில வந்து நம்மளோட வீடியோல நம்மளோட சேனல்ல வந்து கதைக்கு வந்து என்னோட மருமக சாந்தி அவங்க சொல்றாங்க, அத்தை குளிங்க, புடவைய கட்டுங்க, தலையை மாத்துங்க, தலை இது நரைச்சிருந்த டை அடிங்க அப்படிங்கிற. எதுக்கு சாமின்னா லோன் கொடுக்க வர்றாங்க, அவங்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. ஏன்டி லோன் கொடுக்கத்தானே வரேன், என்ன பொண்ணு பார்க்குமா வரேன், என்ன எதுக்கு அப்படிலாம் எல்லாம் பாருங்க அப்படின்னா. வரும்போது அந்த தலைக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், பெரிய பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்க, வாட்டர் கேன்லாம் காதுல போத்துட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டா நாகரிக மாலா அப்படிம்பாங்க. அதுல இருந்து நிறைய மக்கள் மத்தியில நிறைய குழந்தைங்க சுட்டி டிவியை கூட இப்ப நிறைய பேர் பாக்குறாங்களேன்னு. ஆமா பாக்குறாங்க. அப்படி போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நிப்பாட்டினது எனக்கு ஒரு மன சந்தோஷம். அதை தாண்டி ஜெயாமா அவங்க இருக்கும்போது என்னன்னா, அம்மா மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து மக்கள் மத்தியில எல்லாருமே எதிர்பார்க்க இந்த மாமியார் மருமகள் சண்டை. ஆனா அவங்க வீட்டுல வரும்போது அது தெரியும் மக்கள் என்ன பண்றாங்களோ எதிர்பார்க்கறாங்க. அந்த சண்டையை போடுங்க, ஒரு சிரிப்பு
அந்த ஒரு காமெடிக்காக பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது வாமா அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்களும் படிக்கல. நான் வந்து 3ஆவதா படிச்சிருக்கேன் நான் படிச்சது. நான் இது வந்து நம்ப மாட்டேங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ப மாட்டேன். பேசுற பேச்சு ஒன்னும் அப்படி முத்தா பெரிய அறிஞர்கள் மாதிரி பேசிட்டு 3ஆம் கிளாஸ் ஏமாத்துறீங்க. இல்ல சாமி, கடவுள் மேலானே 3ஆவது நான் படிச்சிருக்கேன். என்னோட பேரை படிச்சவங்களை விட வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அழகா பேசுறீங்க. எனக்கு சாமி என்னோட பேரை தவிர வேற எதுவுமே எழுத தெரியாது. உண்மையாலுமே இந்த மீடியாவிலே சொல்றேன், எழுத தெரியாது. ஆனா என் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க ஸ்பெல்லிங் சொல்லி. ஆனா இப்போ வர என்ன பண்ண இங்கிலீஷ் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சாரு. இவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னமா சொல்றீங்க அப்படின்ட்டு. அது நம்மளா வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நடத்தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட உள்ள நம்ம ஆபீஸ்க்குள்ள ஆதன் சினிமாக்குள்ள உள்ள வரும்போது அந்த செக்யூரிட்டி உட்காந்து ஒரு சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ரெஜினா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அவங்க எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வந்துடா தங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்க ஒரு மீட்டுக்கும் எங்க போயிருந்தோம். அப்போ ஜட்ஜ்மெண்ட் கூட்டிட்டு போயிருந்தாங்க. உட்கார வச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்ம் கொடுத்தாம இந்த ஃபார்மை மட்டும் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணி இதை எழுதிருமா அப்படின்னாங்க. இதுதான் நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு பக்கத்துல உள்ள பிள்ளைய தங்கம் இது எழுதிடமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எழுதி வச்சு கடைசி வரைக்கும் எனக்கு எழுத தெரியாங்க அந்த பொண்ணுக்கு சொல்லவே அந்த மாதிரி தங்கம். அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அப்ப அவங்களை கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, அப்ப இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே வீட்டுல படுத்திருப்பாங்க, நைட்டியோட இருப்பாங்க. ஆமா இந்த கண்டென்ட் தான், இதுதான் நம்ம யோசிக்கிறோம், இதுல வந்து நீங்க பண்ணிருங்க அப்படின்னு. நான் ஒரு இடத்துல சொதப்பினா கூட அந்த இடத்துல டக்குன்னு கேஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் பக்கத்துல பிரியா டெய்லர், அவங்க எல்லாருமே கேட்பாங்க இந்த பிளவுஸ்ல எங்க தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அந்த பொண்ணு தான் எனி டைம் எப்ப போனாலுமே தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி விட்டு அந்த வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அவங்க கேமரா எடுப்பாங்க, வீடியோ எல்லாமே பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தேவி, அப்புறம் வந்து காற்றானிமா, ஜீவாக்கா, இந்த கதைக்குள்ள வரவங்களை தாங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லி நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சேலத்துல ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணாங்க தாங்க, அதுக்காக நாங்க போயிருந்தோம். அப்ப போயிருக்கும் போது அவங்க கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போறேன், எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, நம்ம டீம்ல ஒர்க் பண்ணக்கூடியவும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஸ்டேஜ்ல முத மேல ஏத்தும் போது அவங்க அந்த மேடையில போய் அந்த அவார்டு அந்த சீல்டு வாங்கிட்டு கீழே வரும்போது என்கிட்ட வந்து அப்படியே ஒரு ஆனந்தமா இந்த 6 பெண்மணிகளும் எங்க கூட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த இடம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துக்கு நீ கொண்டு வந்த அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சந்தோஷமா என்கிட்ட சொன்னாங்க. அந்த சொன்ன தருணங்கள் எல்லாருமே தங்கம், எல்லாரும் நம்ம ஒரு இடத்துக்கு வரணும். அதே மாதிரி ரெஜினா வந்து பாத்தீங்கன்னா சொக்கர் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு மூவில வந்து ஒரு பால்கார பொண்ணா நடிச்சிருக்காங்க, இன்னும் ரிலீஸ் ஆகல, பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றாங்க. நானும் 2-3 மூவி போயிட்டு இருக்கல தங்கம். அதை தாண்டி இப்ப நீத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட திறமைகள் அது இங்க மட்டும் இல்ல. என்ன சொல்ல வரேன்னா தங்கம், எங்களை எப்படி அப்செட் பண்ணி எங்க கூட பக்கத்துல இருக்க திருநங்கைகளுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளவங்கள பண்றாங்களோ, ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய அவங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க இப்ப வார்த்தைகளால சொல்ற இந்த ஒரு விஷயத்த நிறைய மக்கள் உங்க வீடியோ மூலமா பார்த்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்றத விட கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒரு இனிஷியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து இப்ப வந்து அவங்களுடைய வாய்ஸ் கேட்கணும்னு ஆசை. எந்த வந்ததுல இருந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க, சாந்த சுரூபினியா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமே இருக்கு. வாய்த்திருந்து ஏதாவது 2 வார்த்தை எங்களுடைய நேயர்களுக்காக. அம்மா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு உங்களுக்கு? அம்மாவுடைய சேனல்ல நான் நீத்தோக்காவுக்கு தங்கச்சியா வருவேன். என் பேரு கோலான்னு சொல்லி அதுல வருவாங்க. நாகரிகமாலா, எங்க அம்மா பேரு கலா, எனக்கு தங்கச்சி அவ கோலா. ஒண்ணு சவுண்டா பேசாதீங்க, பயமா இருக்கு. அந்த மாதிரிதான் கேரக்டருக்கு உள்ள வந்தோம். அப்ப அம்மா கூட வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சந்தோஷம். அவங்க வந்து திருக்குறள் மாதிரி 2 வரியில தான் பேசுவாங்க. நாகரிகமாலா அக்கா சொல்லுங்க. நீங்க வந்து வீடியோக்குள்ள வந்து வந்ததுக்கு பிறகு வந்து அம்மா சொன்ன மாதிரி சுட்டி டிவியை கூட நம்ம பசங்க அவாய்ட் பண்ணிட்டானுங்க. எல்லாரும் வந்துட்டு நம்ம நாகரிகமாலாவை போடுங்கப்பா அப்படின்னு உட்கார ஆரம்பிச்சுட்டானுங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஹைப் கொடுக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் நாகரிகமாலான்ட்டு அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த தேமல் இருக்கறனால நான் கொஞ்சம் வீடியோக்குள்ள வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்து இதெல்லாம் ஒண்ணு இல்ல சமய வெயிட் பண்ணு, உன்னை ஒரு இதுல மட்டும் நான் வந்து உன்னை கூப்பிடுவேன், நீ அப்பவா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டைம் வரைக்கும் என் பேர் வந்து நாகரிகமாலான்னு இல்லை. நான் பேர் சொல்றேன் அப்படின்ட்டு நான் உட்காந்துருக்கேன் அந்த சேர்ல உட்காந்து இப்படி பாட்டு நான் பாட்டுக்கு அப்படி பந்தாவா உட்காந்துருக்கேன் அப்படி உட்காந்தோடனே அப்புறமேல் கரெக்டா இவங்க பேர் என்னன்னு யாரோ கேட்டதுக்கு கரெக்டா ரெஜினா வந்து இவங்க பேர் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மா போய் தனியா கூட்டு போய் நாகரிகமாலா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு நாகரிகமாலாங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அம்மா தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க. அவளை வந்துட்டு இந்த கேரக்டர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு பர்டிகுலர் கேரக்டரை கொடுத்து அவளை ஒரு ஓரமா போய் கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கெல்லாம் வந்துட்டு எங்களோட கண்டென்ட்டை நாங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப வந்து எங்களை கேட்கறாங்க என்ன சாமி அவளுக்கு பேர் வைக்கலாங்கிறப்ப நாங்க ஆளுக்கு ஒரு பேர் சொல்றோம். ஆனா எதுவுமே ஒரு டக்குன்னு அப்சர்வ் ஆகிற மாதிரி இல்லை. அப்ப வந்துட்டு இவங்க அம்மா தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவளுக்கு
மாலான்னு பேர் வைக்கலாம். உன் பேர் என்னமான்னு கேட்டா மாலான்னு பேர் சொல்லுமா, நீ எந்த பேங்க்ல இருந்து வர்ற, உன் பேங்கோட பேர் என்னன்னு கேக்குறப்ப என் பேங்கோட பேரு நாகரிகம் மாலா அப்படின்னு சொல்லு சாமி, அது ஒரு மாதிரி இழுவையா சொல்லு, உனக்கு அது அப்படியே செட் ஆயிடும். அவ சொல்றதை விட அம்மா அதை ஒரே டைம் தான் சொன்னாங்க. பேர் என்னம்மா அப்படிங்கிறப்ப நாகரிகம் மாலாவா, நல்லா நாகரிகம் அப்படின்னாங்க. அது அப்படியே செட் ஆயிடுச்சு அவளுக்கு. அப்படிதான் நாகரிகம் மாலா இன்ட்ரோவானா. அதுக்கப்புறமா அப்படியே நம்மளுக்கு தான் எப்ப இருந்தாலும் நம்ம வீட்டுல சும்மா இருக்கும்போது கூட ரெஜினாவும் ரக்ஷனா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு கலாச்சு நான் கலாய்க்க அவங்க 2 பேரும் சிரிப்பாங்க, உளுந்துருந்து சிரிப்போம். ஏன்னா அம்மா அந்த வீட்டுல உட்காந்துருப்பாங்க, நாங்க இங்க சிரிப்பது என்ன சாமி சத்தம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒண்ணு இல்லாம அப்படின்ட்டு அப்படியே அல்ல கம்முன்னு அப்படியே படுத்துக்குவோம். அது அப்படியே காமெடி பண்ணி அப்படியே நம்ம காமெடி பண்ற மாதிரி மித்தவங்க பார்த்து சிரிக்கும் போது சரி அவங்க சிரிக்கும் போது நம்மளுக்கும் சிரிப்பு வந்துருது. எனக்கு உங்களை வந்து காமெடிக்குன்னே மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி வந்ததுல இருந்து நீங்க பேசுற டோன்ல இருந்து நமக்குமே ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு மூடுக்குள்ள எடுத்துட்டு போயிருவீங்க. என்னால சிரிப்பு அடக்க முடியாது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், சிரிப்பு அந்த அடக்க முடியல பட்சத்துல இந்த பக்கம் திரும்பிடுவேன். ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோடனே இங்க இருந்து ஒரு சிரிப்பு வந்துட்டு அப்படி கலக்கல என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு ஒடியாந்து இந்த இடத்துல விழுகுன சாமின்னு சொல்லுவேன். நான் சொன்ன மார்க் பண்ண இடம் அந்த இடமா இருக்கும். இங்க ஓகே பாமா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி அதே மாதிரி பக்கத்துல இருக்காங்க பாருங்க, அவங்க இவங்களுக்கு கப் கொடுக்குறவங்க மாமியார். ஒரு அந்த கதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு உடம்பு நல்லாயின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து என் வீட்டு வாசல்ல அடுப்பை கூட்டி ஒரு பெரிய பானை. அப்ப வந்து அந்த வந்து என்கிட்ட சொல்ல வராங்க, என்னோட கதாபாத்திரத்துல என்னோட பேர் பாக்கியம். ஏன் பாக்கியம் அப்படின்னு அது அவங்களே சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு எதுக்காக அந்த விரதம் இருக்கிறாலமா என்ன வச்சு பண்ணிட்டு இருக்கா வாசல்ல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பானை, மண்பானை, ஆள் உயர பானை, பெரிய பானை, ஆள் உயர பானை, ஆள் உயர பானை உனக்கு வச்சு அடுப்பு கூட்டி மலை தீ எரிக்கிறா, சாமி கும்பிடுறா, உனக்கு உடம்பு காய்ச்சி தேவையாகட்டும். மருமக சாந்தி வந்து பண்ணாளா? அது இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் கதாபாத்திரத்துல என்னோட மகன் இருக்காப்ல இல்லைங்களா, அந்த மகனை வந்து கொஞ்சம் அப்படி லவ் பண்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கும் நாங்க அனைவரும் அடக்கம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தூங்க விடாம பாக்கி என்னமா உட்காந்துருக்க தெரியுமா, ஏமா என்ன செய்யா என்னாச்சு, ஐயோ நீ என்ன பொழச்சிட்டு இருக்கிற, ஓ மருமக சாந்தியெல்லாம் சும்மா தெரியுதா, ஓ மருமக நாகரிகமா இருக்கிறா பத்தியா, போய் பாரு என் மாமியா உடம்பு நல்லா ஆகணும்னா அடுப்பை கூட்டி மழைன்னு தீ அத்தை தண்டி தீ எரியுதுமா, ஆள் உயரப்பான வச்சு எரிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னா எதுக்கு செய்யா, அதுல வேப்பங்கொலைய விட்டு உடம்புல தெளிச்சுக்கிறாமா தண்ணி என் மாமியாவுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நானும் சாமி தூங்கி எந்திரிச்சு சரி பரவாயில்ல இவ்வளவு நாள் திட்டிப்பிட்டு சோறான சோறு போட்டோம், அந்த சோறு இன்னைக்கு தான் வேலை செஞ்சிருக்கு, போய் பார்த்தா தங்கம் ஆள் உயரப்பான நாளுங்கள்ல குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடுபாரு, ஊறுகாய் போட்டு கூட வைக்க மாட்டாங்க சமைச்சு சொல்லி ஓம வளர்க்கறக்கு நம்ம அந்த கிண்ணத்தை வச்சுமா 3 கல்லு குழந்தைங்க விளையாடுற கல்லு பல்லாங்குழி ஆடும், அந்த கல்லை குட்டி வச்சு 3 பச்சை குச்சி வச்சு வச்சிருக்காங்க, மழை தீ எரியுதாம். அது உருகிருச்சுன்னா நானும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது அடுப்பு போட்டு இருந்தா அது உருகிருச்சு, போய் கேக்குற சாமி ஏசையா எங்கேயும் மழைன்னு தீ எரியுதுன்னு எங்க காணும் அப்படிங்கிறேன், ஏமா சீலை தூக்குமா புடவை தூக்குமா புடவை தூக்கு அப்படிங்கிறாங்க, ஏசையா அனல் அடிக்கலையா உனக்கு எனக்கு அடிக்குது தூக்குமா அப்படிங்கிறாங்க, என்ன டைரக்டர் சார் பிரேம விட்டு வெளியே போயிட்டீங்க இல்ல சொல்றேன் தங்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா என் கண்ணுக்கு நிஜமா தெரியலங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க தங்கம், என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்ப நான் சொன்னேன் அதை பாஸ் பண்ணிட்டு வீடியோவை இங்க வா, என் கண்ணுக்கு தெரியல அனல், உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது நான் கேட்பேன், அப்ப நீ சொல்லணும் நாகரிகமாலா நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் வேள்வியில் உடுத்த உத்தமி, அதனால எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நீ சொல்லணும்னு சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க, ஆண்டி நான் வேள்வியில் ஊத்த உத்தமி அதனால எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க. பக்கத்துல சரி நீ வேள்வியில் ஊத்த உத்தமி நீ அப்படின்னு வந்துக்கோ, ஜெயா உனக்கு தெரியுதா அப்படின்னா, எம்மாய் அவளை மறுத்தமா நானும் வேள்வி ஊத்த உத்தமிமா எனக்கு தெரியுதுமா அப்படின்னாங்க. ஓ அந்த மாதிரி இருக்கவங்க சொன்ன உடனே அப்ப நீங்க எல்லாம் 3 பேர் 2 பேர் வந்து வேள்வி ஊத்த உத்தமி கரெக்டா வாழ்ந்திருக்கீங்க, நான் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம அந்த காடு கரையை சுத்திட்டு வந்ததுனால நான் கொஞ்சம் கவனம் என்னோட வளர்ப்பு சரியில்லைனால எனக்கு தெரியல தரக்குறைவா நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிரிப்பு என்னாலேயே அடக்க முடியல. மக்கள் அதுக்கு கமெண்ட் எழுதி அனுப்பினவனமா இருந்தாங்க. ஒவ்வொன்றுமே அந்த மாதிரிதான் சாமி. அது எங்களுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஒரு மினி கூத்து பற்றியே வந்து நீங்க கோயம்புத்தூர்ல நடத்திட்டு இருக்கீங்க. அதை விட தங்கம் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்னோட பொண்ணுங்க 2 பேரு ரசியா சஞ்சு அவங்க 2 பேருமே பரதநாட்டிய டீச்சர் முடிச்சுட்டாங்க. பரதக்கலை முடிச்சுட்டு அவங்க ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும்போது உட்காந்துப்போ அந்த பக்கத்துல உட்காந்து சொன்னாங்களாமா, கோவி மீரம்மா கிட்ட
பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொன்னோடனே ஏங்கம்மா அப்படின்னு எனக்கு என்னோட பொண்ணுங்களாம் அவ்வளவு தீவிர ஃபேன்மா, அவங்களுக்கு பேச வைங்கன்னு டக்குன்னு போன் போட்டு இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு தான் நான் சொன்னதுக்கு என் பொண்ணுக்கு அந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சாமா. ஒரு பரதக்கலை டீச்சர் அவங்க 2 பேருமே அதை முடிச்சுட்டு அந்த இடத்துல சொன்னது அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷம். கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து பூரிக்கிற ஒரு மூமெண்ட்லாம் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஆதிரா கண்டிப்பா வந்து திருநங்கையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சொடக்கு எடுத்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்கா இருக்கட்டும் உடம்பு சுகமாயிரும் அப்படின்றது வந்து அந்த காலத்துல இருந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. இப்போ நாங்க வந்து அந்த நம்பிக்கை ஒரு பக்கமா இருந்தா கூட நாங்க வந்து மருத்துவத்திலையும் கலக்குவோங்க அப்படின்ற மாதிரி வந்து மக்களுக்கு சின்னதா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சூப்பரா படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாவுக்கு என்ன பெருமை சேர்த்துட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. நான் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்க பாட்டியை பார்த்தது வந்து டிக்டாக் வீடியோல தான். அவங்கள பார்த்ததுமே எங்க வீட்டுல நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் போவேன், நீங்க இதே மாதிரி என்னை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டுல இல்ல நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா வந்து என்னை அடிச்சுட்டாங்க. நீ எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ வந்து இப்படி சொன்னாலும் நீ வந்து எனக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா தான் எனக்கு முன்னுதாரணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்க பாட்டி கிட்ட வந்தேன். எங்க பாட்டிகிட்ட வந்து எங்க அப்பா பேச வச்சேன். எப்ப எதுவுமே நான் வந்துட்டேன், சேஃபா வந்துட்டேன் இந்த இடத்துக்கு, நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி பேசினாங்க. உங்க பொண்ணு வந்துட்டாங்கம்மா, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. இல்ல பையன் தான் நான் சொன்னேன், போய் சொல்றான். நான் வந்து உங்க பையன் இங்க வந்துட்டாப்ல அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, பரவாயில்லம்மா, என் புள்ள வந்து என் புள்ள ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இந்த மாதிரிதான் இருந்தா. வீடியோல நாங்க பார்த்தோம், வாட்ச் பண்ணோம், ஏதோ ஒரு இடத்துக்கு என் புள்ள வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறமா அமுச்சு விட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட நல்லா இந்த பேசுறதா இருக்கட்டும், பாடுறதெல்லாம் நல்லா இருக்கும். பாட்டு பாடுவா, நல்லா பாடுவார், அளவுக்கு பாடுவா. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் அவளை கொண்டு வரணும். இப்ப நான் ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னு பாத்துருப்பீங்க, அந்த லோன் கொடுக்குற வீடியோ. ஏமா லோன் கட்டாம இருந்தா என்னமா ஆகுறது? யாரு மேடம்? நீங்க தான்மா. நானா மேடம்? ஆமா நான் தான் மேடம் வாங்கினேன். நீங்க 2 அம்மா தானே மேடம்? நீங்க பொண்ணு தானே மேடம்? நான் பெத்தமா அப்படின்னு சொன்னீங்களே மேடம். கலக சத்தம் கேக்குதோ? அது வந்து சாருன்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னன்னா சாருன்னு இப்ப என்ன கூப்பிட்டு இருந்தானா வீட்டுக்கு போய் ஐயோ நான் வேற இடையில டைரக்டர் சார்னு சொல்லிட்டேனே. அது வந்து டைரக்டர் அப்படின்னு சார். இப்போ ஜென்ஸுன்னு பார்த்தா டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப டீச்சருங்கோசம் அவங்க வந்து லேடின்னு சொல்ல முடியும். அதனால இல்ல, எப்படி சொன்னாலும் எடுத்துக்கலாம். தப்பா சொன்னது சண்டைக்கு. மீராமாவுடைய மனசு வைக்க மனசு உளுந்தோட மாதிரி அவ்வளவு அப்படின்ற வார்த்தை வந்து எங்களோட வாழ்க்கையில அன்றாடம் இருக்கும். ஒரு நமக்கு மட்டும் இல்லையே, எனக்கே இருக்கு. போன் எடுத்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நர்மதா சார்ட்ட குடுக்குறீங்களா சார் அப்படின்னு கேட்டாரு. சார் நர்மதா தான் சார் பேசுறேன் அப்படின்னு. இல்ல சார் நர்மதாட்ட குடுக்குறீங்களா சார்? சத்திய சொன்னாங்க. அதாவது என்னன்னா சர்ஜரி பண்ணிக்கணும், அழகாகணும், ரெண்டாவது அதுக்காக நிறைய செலவுகள் பண்ணிக்கணும். தன்னை பொண்ணா, அதாவது எந்த பிறவிக்காக நான் பிறந்த பிறவி எடுத்துட்டேன், இதுக்காக என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிதான் அவனுங்கிற அளவுக்கு திருநங்கைகள் செலவு பண்ணி என்ன பண்ணாலும் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் பண்றோம். ஹலோ சார் வந்து ஹலோ மேடம் சார் சொல்லுங்க. அவங்க கால் சார் நான் திருநங்கை. நானே சாமி மத்தவங்களையே சொல்லணும். நானே போன் எடுத்து, எனக்கு புக் பண்ண தெரியாது, இவங்க புக் பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க. நானு ஹலோ அப்படின்னா சார் எங்க வரணும்? அண்ணா நான் திருநங்கை பேசுறேன். சார் சொல்லுங்க நான் எங்க வரணும் சொல்லுங்க. அண்ணா நான் திருநங்கை பேசுறேன்னா சொல்லுங்க நான் எங்க வரணும். அந்த நேர்ல நான் என்ன பண்ணுவேன், இங்க வாங்கன்னு வச்சிருவேன். அவர் நேர்ல வந்து என்ன பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அக்கா போன் யாருக்கா பேசுனா அப்படின்னு கேட்டோம்னா நான் தாப்பா பேசினேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன அக்கானே கூப்பிடுவேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சங்கட்டமான நிலையெல்லாம் இருக்கும்ல, நம்ம கடந்துதானே வந்திருப்போம் நிறைய. அது அப்போ வந்து உங்களுக்கு கோவம் வருமா, இல்ல வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி? கண்டுக்க மாட்டோம். அதாவது ஒரு வயசான தாத்தாவா இருந்தா கூட நம்மள அக்கான்னு தான் கூப்பிடுவோம். தள்ளி உட்காருமா புரிஞ்சுக்கிட்டே வந்துடாது கீழே வேற. வயசான தாத்தா இருந்தா கூட நம்மள வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கா டீ குடிக்கிறியாக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க நம்மள. அதனால நம்ம அக்கா அக்கான்னு சொல்லி அக்கா. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா, என்ன அப்படின்னா திருநங்கை சமூகத்துல இருக்கிறவங்களை வந்து அக்கா அம்மான்னு கூப்பிடுறது வந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு பர்சனலா என்ன இப்படி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு அம்மா தான் சாமி. அது எனக்கு மட்டும் எடுத்தவங்க நிறைய திருநங்கைகள் எதிர்பார்க்கிற ஒரு விதமே அதுதான் சாமி. நிறைய பேர் எல்லாமே எதிர்பார்க்கறது அம்மா அப்படிங்கும்போது அந்த அரவணைப்பு யார்ட்டையும் கிடைக்காது அப்படிங்கறனால அதுதான் விரும்புவாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுவாங்க. இப்ப இவங்களை இப்ப ஆதிரா இருக்கானா, ஆதிரா போய் இப்ப அந்த தம்பி பேர் என்னமோ, தம்பி பேர் என்ன தங்கம்,
கிருஷ்ணா கிருஷ்ணா பேர் தெரியாம தான் பட் நாளுங்க வேலை பார்த்தது. புது பையன். ஓகே ஓகேம்மா. அப்போ கிருஷ்ணா வந்து கூப்பிடும் போது கிருஷ்ணா போய் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வராது. நான் உன்னை வேற மாதிரி கூப்பிடணும் தானே நினைக்கிறேன் நீ அப்படின்னு வேற மாதிரி கூப்பிடணும்டா. அப்போ எந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கூப்பிடும் போது இப்படி கூப்பிடலாம். அம்மான்னு கூப்பிடும்போது வாங்க தங்க அப்படின்னு தான் போயிருவேன். அது முதல்ல நான் சொன்ன மாதிரிதான், மனசுக்குள்ள இருந்தாலும் மாமான்ட்டு போயிடணும். அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு விதமே அதுதான்டா தங்கம். அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை சாமி. அந்த நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தங்கம் திருநங்கைகள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீடியா லெவல்ல காமிக்கிறாங்க. ஆனா திருநங்கைகள் எவ்வளவோ மக்கள் எத்தனையோ உதவி பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருமே எடுத்து காமிக்கிறது. அது ஒண்ணுதான்டா தங்கம் எனக்கு மனசு. கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்றது வந்து வெளியே தெரியறதை விட அவங்க பண்ணக்கூடிய சில திருநங்கைகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பெருசா பேசப்படுது. இப்போ நாங்க வந்து இப்போ வீடியோ பண்றோம். இப்போ இன்னொருத்தவங்க இருக்காங்க ரோஜான்னு சொல்லிட்டாங்க ஒரு திருநங்கை. அவங்க வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய உதவிட்டு போய் நிறைய மக்களுக்கு அவங்க வீடியோ பாத்தீங்கன்னா டக்கு டக்கு ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஓடிட்டு போய் நிறைய பேத்துக்கு அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நானே ஒரு வீடியோ போட்டா கூட இது அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ண, பப்ளிசிட்டிக்காக நாங்க அதை பண்ண கிடையாது. எங்களை பார்த்துட்டு இன்னும் 4 மக்கள் போய் அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா தங்க சொல்றீங்க? நிறைய வீடியோ தவங்க நாங்க பண்றதா இருக்கட்டும், நாங்க உதவி பண்ற விஷயம் நிறைய பேத்துக்கு நாங்க சொல்றது கிடையாது. அதே மாதிரிதான் ரோஜான்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு எவ்வளவு உதவுறாங்க. அதை தாண்டி நாங்க 2 பேரும் மீடியாவில் இருக்கனால அவங்க பேரை நான் சொல்லிட்டேன். மீடியாவில் இல்லாத திருநங்கைகள் எத்தனை மக்கள் எத்தனை பேத்துக்கு உதவிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களை மாதிரி உள்ள திருநங்கைகள் மட்டும்தான் தெரியும். அதை நாங்க விளம்பரத்துக்காக அதை பண்றதும் கிடையாது. ஆனா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இவங்கெல்லாம் கை தட்டி காசு கேட்க போறவங்க, பாலியல் ரீதியா போய் நிக்க போறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே படிச்சு கவர்மெண்ட் ஜாப் போக முடியுமாடா தங்கம்? இப்போ உங்களை மாதிரி இப்போ ஒரு ஆங்கர், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க தங்கம்? ஆமா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் வரணும்னு நாங்க ஆசைப்பட்டாலுமே அதுக்கு எல்லாருமே அப்செட் பண்ணி உள்ள செக்யூரிட்டியில இருந்து, கேமராமேன்ல இருந்து, உள்ள வேலை பார்க்குற மேனேஜர்ல இருந்து இவங்களோட பார்வைகள் இருந்து தப்பி வந்தால் மட்டுமே எங்களோட தரத்தை நாங்க உயர்த்திக்க முடியும் இந்த இடத்துல. கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா தங்கம்? உள்ள வரும்போது போன் நம்பர் கூட அப்படின்ட்டு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சு போச்சா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு போறாங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் கை கால் நல்லா தானே இருக்கு, நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் வேலை கொடுக்க தயாரா இருக்காங்க தங்கம்? கண்டிப்பா வேலை கொடுக்குற இடங்கள்ல கூட மிஸ்யூஸ் படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. ஏன் சாமி இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்க போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு பஸ் ஏற போறோம். இப்பதான் நம்ம கார் வாங்கியிருக்கோம், செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கோம். பஸ் ஏற நிற்கும் போது இப்ப என்னை விட்டுட்டு தங்க எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு, 47 43. இப்ப ஆதிரா வயசுல இருக்கு அப்படின்னாலுமே அவ பஸ் ஏற போய் அங்க நின்னாலுமே 60 வயசுல 70 வயசுல உள்ள ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னாலுமே அந்த வந்து பாருங்க ஒரு ட்ரெஸ் ஒரு மாதிரி காமிக்கிறது, அப்புறம் இப்படி பாக்குறது. அப்படிங்கும்போது நாங்க எங்களை வந்து திருநங்கைகள் இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தாத்தா வயசுல இருக்கக்கூடிய ஒரு திருநங்கையை பார்த்தோன்னு ஏமாங்க நிக்கிற வாடா தங்க ஒரு டீ சாப்பின்னு சொல்லி பாருங்க, அது ஒரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தங்க. அதை விட்டுட்டு வாரியா அப்படிங்கிறது, ஒரு துணியை தூக்கி காமிக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அப்ப உங்களுக்கு தான் வந்து அந்த வரமுறை கிடையாது. கண்டிப்பா இப்போ எங்களை எடுத்துக்கல தங்க. அப்ப பார்த்தோன்னே அவர் வயசா இருக்கணும், எங்க வாடா அப்படின்னு நாங்க போய் கூப்பிட போறோம். அப்ப எப்படி இருக்கீங்க, அவங்கள விட வயசு கம்மியா இருக்கா, தம்பி எப்படிப்பா இருக்கு, அவங்கள விட கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கா, அண்ணா எப்படி இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். ஆனா எங்களை மாதிரி உள்ளவங்களை பார்த்தா அந்த வயசுல உள்ளவங்க என்ன சொல்றது அப்படின்னா என்ன அப்படி வரியா அப்படி. அப்ப உன்னோட காமத்துக்கு வயசு வரம்பு கிடையாது. சமூகம் தான் மாறணும், நாங்க மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு எங்களோட வீடியோல கூட ஒரு பதிவு போட்டோம், இந்த மாதிரிலாம் எங்கேயோ நினைவு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்க்கும்போது சாமி மக்கள் ஏத்துக்கிற விதத்துல தான்டா தங்க இருக்குது. நிறைய பேர் வந்து திருநங்கைகள்லாம் நீங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. ஒரு வீடியோக்குள்ள நீங்க சமீபத்துல பாத்திருப்பீங்க, ஒரு கடை கேட்ட இடத்துல வந்து ஒரு பிரச்சனையா ஒரு வீடியோவா பதிவு போட்டு ஒரு உலகத்துக்கே காமிக்கிறாங்க அந்த பதிவை. ஆனா எத்தனை திருநங்கைகள் நல்லது செய்யறாங்க தெரியுமா தங்கம்? ஒரு 10 பேர் சேர்ந்திருக்க இடத்துல போய் ஒருத்தவங்க போய் எங்களுக்கு எத்தனையோ திருநங்கைகள், நாங்க மட்டும் கிடையாது சாமி, கோவை மாவட்டத்துல மட்டும் இல்ல, நிறைய தமிழ்நாட்டுல கூட எத்தனை மாவட்டத்துல இருக்கவங்ககிட்டயுமே எத்தனையோ பேரு அவங்களை அணுகி போறாங்க. என்னன்னா அவங்க ஒரு கும்பலா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நம்ம சிரமத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு எத்தனையோ திருநங்கைகள் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க, வளைகாப்பு போட்டு முடிச்சு கொடுத்துருக்காங்க, அவங்களால சேர்ந்து 10 ரூபா சேர்த்து அந்த பொண்ணுங்களுக்கு சீர்வரிசை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லா திருநங்கைகளும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வெளிநாட்டு எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய திருநங்கைகள் பண்ற நல்ல விஷயங்கள் வெளியே தெரியறதே இல்ல தங்கம். இப்ப நீங்க பொதுவா வந்து சமூகத்துக்கு இந்த ஒரு விஷயத்த நாங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பண்றீங்க, நீங்க எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் தங்க, உதாசனப்படுத்தாதீங்க. திருநங்கையில போய் பார்த்தோன்னே நீங்க அப்படிதான் இப்படிதாங்கிற உதாசனம் நீங்க படுத்தாதீங்க. நாங்க எப்படி இருந்தாலுமே 10 ரூபா நாங்க யாசகம் கேட்டு பிச்சை எடுத்தோ பாலியல் ரீதியாவோ இருந்தோ என்னவோ 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அதன் மூலியமா ஒரு 10 ரூபாய் எடுத்து மத்த மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு குணாவசியங்கள் யாரையும் போய் வற்புறுத்தி கூப்பிடுறதுல இருந்தவங்க. கண்டிப்பா கண்டிப்பா கதவை தட்டி போய் வீடு வீடா போய் கதவை தட்டி நீ வாணியமான்னு கூப்பிடுறாங்களா? இல்ல எடுத்தவங்க ஒரு பொருள் ஆசைப்பட்டனால்தான் இன்னொரு பொருள் ஆசைப்பட்டு அங்க போறாங்க. யாரா இருந்தாலும் அதை வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க தேவைக்கு போய் நீங்க தினமும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து நீங்க நல்லபடியா இருங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலுமே அதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நீங்க விலைக்கு வந்துருங்க, மத்தவங்களை குறை சொல்லி வாழாதீங்க யாருமே.
கண்டிப்பா கண்டிப்பா என்னோட தங்கம். இப்ப நாங்க சேனல் வச்சிருக்கோம், இதே மாதிரியே கோவை மீராவே எல்லாருமே ஆயிட முடியுமா? எல்லாருமே எல்லாத்துக்கும் அந்த டேலண்ட் இருக்குமா? தவங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கடை கேட்க போவாங்க, சமையலுக்கு போறாங்க, எல்லாம் அவங்களால இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள் வந்துருச்சு, நிறைய வேலைக்கும் போறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எப்படி மாறிட்டு வராங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய நீங்க சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை உயர்ந்து வர மாதிரி சூழ்நிலை தங்கம். கண்டிப்பா கண்டிப்பாமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் கேட்க ஆசைப்பட்டது என்னன்னா, உங்களுடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநங்கைகள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநம்பிகள் அப்படின்றவங்களும் வந்து அதிகப்படியா வந்துட்டு இருக்கிறப்போ, நீங்க ஏன் திருநம்பிகளுக்கு ஆதரவு தரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குமா? அது வந்து அவங்க என்ன தேடி வரல அப்படின்றது பதிலா, இல்ல வந்து எங்களுக்கு திருநங்கைகள் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களாமா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம், இப்ப நாங்க ஆணா பிறந்து பொண்ணா மாறிக்கிறோம். எங்களுக்கு வந்து அஃபெக்ஷன் யார் மேல வரும் பார்த்தா? ஒரு மேல் மேல வரும், ஒரு ஆண் மேல வரும். அம்மா நான் படிக்கல, தமிழ்ல பேசிருக்கேன். ஆமாமா, ஒரு ஆண் மேல வருமா வந்துரும். அப்போ நம்ம ஆணா இருந்து ஒரு பெண்ணா மாறிக்கிறோம், அவங்க ஒரு பெண்ணா இருந்து ஆணா மாறிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு யார் மேல ஒரு என்ன வரும்? ஒரு பெண் மேல என்ன வரும். அப்படிங்கும்போது இங்க நம்ம கூட இருக்கக்கூடியவங்க 45 திருநங்கைகள் நம்ம இருக்கிறாங்களா தங்கம், இவங்களை வந்து பாதுகாப்பா வந்து எங்க மக்கள் எங்க கூட இருந்தாதான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு பெண்களோட இருக்கணும். ஆமா, ஆண்கள் வந்தா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? எங்க வீட்லயும் வராங்க சாமி, எங்க கூட தெரிஞ்சவங்க இருக்காங்க, என் கூட எனக்கு பையனா இருக்கவங்களும் இருக்காங்க, அண்ணனா இருக்கும், தம்பி அண்ணன் இல்ல தம்பியா இருக்க திருநம்பிகளும் இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தங்கம், அவங்க இப்ப நாங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அவங்க இருக்கும்னு நினைப்பாங்க. நாங்க அந்த மாதிரி யாருக்கும் வந்து 45 பேத்து கூட வந்து அவங்க ஒருத்தர் வந்து பழக முடியாது இல்ல தங்கம். இப்ப பாத்துருக்கீங்க, திருநம்பிகளும் திருநங்கைகளும் திருமணம் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து வெளியே வந்து ஒரு கூட்டு குடும்பமா வாழணும்னு நினைச்சுதான் அவங்க மாறுறாங்க. அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்க கூட செட் ஆனாங்கன்னா தனியா வீடு எடுத்து வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்படிதான் விரும்புவாங்க தவிர நம்ம கூட வந்து இருக்கணும்னு நினைச்சு வரமாட்டாங்களா தங்கம். அவங்க உணர்வை சொல்றாங்க, எங்க கிட்ட வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க, எல்லா பக்கமும் இருக்காங்க தங்கம். எனக்கு இந்த ஒரு சந்தேகமே வந்தது உண்டுமா. ஏன்னா இப்ப வந்து ஒரு திருநங்கையா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆண் மேல வந்து அஃபெக்ஷன் இருக்கிறது அது வந்து காமனான ஒரு விஷயம். இப்ப வந்து திருநம்பியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பாக்கணும், பேசணும், பழகணும், இல்ல வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்தது இல்லையாமா? திருநம்பியா இருக்கிறவங்களுக்கு மேல திருநங்கைகளுக்கு இருக்கும்ல தங்கம், இருக்கும். அப்ப வந்து ஏன் வந்து சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையம்மா? யார் கேக்குறா அப்படின்னு நானே கேக்குறேம்மா. திருநம்பியா இருக்கக்கூடியவங்க திருநங்கைகளை திருமணம் செஞ்சுட்டு ஒரு வீட்டுல இருக்க கூடாதா? ஏன் அது வந்து அது அவங்களோட மனப்பக்குவம் சாமி. அதை நான் வந்து என்னன்னா யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறது தான் என்னோட கண்டிப்பா என்னோட இது என்னன்னா, இப்ப என் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அதுதான், சாமி இப்படி இருக்கக்கூடாது பாரு, நம்மள வந்து ஒருத்தர் ஏமாத்தலையா, நம்மளும் யாரையும் ஏமாத்தக்கூடாது. இப்ப ஒரு பையன் மேல நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவன் நல்லவனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படிங்கும்போது அவன் ஒரு தப்பு பண்ணா அவனை திருத்தி கொண்டு வரும் தவிர அவன் மொத்தமா உதாசனப்படுத்திட்டு போயிடக்கூடாது. அது ஒண்ணு. அதுதான் யாரு மேல வச்சாலும் முழுமையான அன்பை நீங்க வைங்க. கண்டிப்பா அப்படின்னு அவங்க உண்மையா தான் நீங்க சேர்ந்து வாழுங்க. அது சாமி இந்த பிறவி எடுத்துட்டோம், என்னத்தை நம்ம சாதிச்சிட போற சாமி? நம்மளால யாருக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, நமக்கும் யாருக்கிட்ட இருந்து எந்த தொந்தரவும் வரக்கூடாது. நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழுங்க, உங்களுக்கு தரமானவங்களா இருந்தா ஒத்து போய் நீங்க வாழுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா. இப்ப வந்து மீராமா வந்து உங்களை வளர்த்த விதத்துல இருந்து நீங்க எந்த நிலைமையில வந்து நிக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. மீராமாவை பார்த்து நான் இந்த ஒரு விஷயத்துல வியந்து போறேன் அப்படின்னு அவங்களுடைய மகள்களா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் ஒரு 2 விஷயம் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. முதல் விஷயம் வந்து என்னன்னா, அவங்களோட சாரி கட்டுறது. அதுக்கு நானுமே பெரிய இன்னைக்கு நாங்க ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னா, நீங்க எடுக்கிற சாரி எப்படி பிளீட்டர் கரெக்டா வருது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா கட்டுறீங்க, சைடு அடிக்காம எந்த ஒரு அசிங்கமும் இல்லாம அப்படின்னு எங்களை கேட்கறாங்க அப்படின்னா, அதை நான் வந்து நாங்க மட்டும் கிடையாது, என் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து இவங்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்டதுதான். இந்த சாரினா இந்த அளவுக்கு தான் மடிப்பு எடுக்கணும், பெரிய காட்டன் சாரினா பெரிய பிளேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கங்கள் எல்லாமே வந்துட்டு நாங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அதை தாண்டி இவங்க கிட்ட நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் கத்துக்கிட்டது என்னன்னா, மத்தவங்க அதை கத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை. அதாவது அதுக்கு பழமொழி எவ்வளவோ சொல்லலாம், பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பழமொழி எத்தனையோ இருக்குது. ஆனா நான் இவங்க கிட்ட கத்துக்கிட்டது என்னன்னா, நாங்க வந்து இவங்க கூட வாழ்ந்த காலகட்டங்கள்ல, அதாவது இன்னைக்குதான் எங்க குடும்பத்துல ஒரு 40-50 பேர் நாங்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து வெறும் 4 பேர் தான் நாங்க இருந்தோம். அம்மா, நானு, நீத்து, என் சிஸ்டர் ரக்ஷனா, இன்னொரு சிஸ்டர் வந்து ரியானா, இந்த நாங்க 4 பேர் மட்டும்தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு எவ்வளவோ ப்ராப்ளம் எங்க கிட்ட வரும். அது திருநங்கை சமுதாயத்துல இருந்தாலும் சரி, இல்ல பொதுமக்கள் கிட்ட இருந்தாலும் சரி, எவ்வளவோ ப்ராப்ளம் எங்க கிட்ட வரும். எங்க 4 பேருக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. ஏன்னா நாங்களே இந்த இடத்துல புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறோம். அங்க இருக்க மக்கள் யாருமே எங்களுக்கு பரிச்சயம் இல்லாதவங்க. அப்படின்றப்ப நாங்களும் சடீர்னு எடுத்தோம் கோவத்தோன்னு பேசிடுவோம். ஒரு கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கப்ப கூப்பிட்டு அழகா பொறுமையா சொல்லுவாங்க, சாமி இரு, பொறுமையா இருக்கலாம்,
பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்களா, அந்த மாதிரி பொறுமையா இருந்து நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்ப அது புரியவே இல்லை, கொஞ்சம் கூட புரியல. என்ன இவங்க எல்லாத்துக்கும் பொறுமையாங்க இப்பயே அதுக்கு பேசி ஃபுல் ஸ்டாப் வைக்கலாமே அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனால் அதுக்கான பலன் எல்லாமே போக 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 போகதான் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு நான் சொன்னேன்ல, இப்ப அது கரெக்டா போயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு ஓனா நடந்ததுக்கு அப்புறம் அம்மா சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் பொறுமை. ஜமீலாக்கா, நீங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பேசுறது. யாரா இருந்தாலும் அம்மா எவ்வளவு ஒரு ப்ராப்ளம் அம்மாட்ட வந்தாலும் அதை அழகா ஃபேஸ் பண்ணுவாங்க, அது அழகா பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. அந்த பொறுமையா அந்த பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்ட இருந்து அதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்துல. இந்த மாதிரி பேசினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட நான் அந்த விஷயத்த மட்டும் எடுத்திருக்கேன். சூப்பர். சோ இது தாங்கள் பொறுமையா இருப்பாங்க. மித்தபடி அதை விட தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஹியூமர் சமைக்கிறதுல நல்லா சமைப்பாங்க. சாம்பாரு, கருவாட்டு தொக்கு, சோறு குழம்பு ரசம் அது மாதிரி சமையல்ல அடிச்சு முடியாது. அது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சண்டைனா கூட நம்ம போய் வார்த்தைகள் விடக்கூடாது. அது பொறுமையா நின்று அது எப்படி ஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்னு பாப்பாங்க. முடியலையா, சரி விடுங்க, சரி அப்படியா, சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். சில டைம்ல நானே கோவப்படுவேன். நான் கோவப்பட்டு பார்த்தது இல்லையே நீங்க, அது மாதிரி. ஆனா அம்மா பார்த்துட்டு பொறுமையா சாமி போதும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பொறுமையை நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க. ஜெயாம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. இவங்களை பார்த்ததுக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் என்னை விட சின்ன பொண்ணா இருந்தாலுமே கூட எனக்கு கத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் ஃபீல் பண்ணிருப்பீங்களா? அப்படின்னு மீரா அம்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? பொறுமையின் சிகரம் எங்க மீரா அம்மா. நாங்களே பேசிட்டால அதுக்கு பதில் பேச மாட்டாப்புல. சரி பேசாம இருப்பா, போயிட்டோமா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பேசுவோம். அதுக்கு நீ அப்ப அதுக்கு பேசிட்டு போனோமா, அப்ப ஏன் வாரன்னு பேச மாட்டாப்புல. எப்பயும் அந்த ஒரே மாதிரி மறப்போம் மன்னிப்போம். சூப்பர் சூப்பர். ஆதிரா, பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் பொறுமை. அப்புறம் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது அன்பு. அவங்க எவ்வளவுதான் இப்ப நம்மளே கோவத்துல யாரையாவது பேசிட்டோம்னா நம்மள திட்டுவாங்க. அடுத்த செகண்டே ஆயா எங்கள்கிட்ட எப்போதும் போல சரளமா பேசுவாங்க. சாதாரண இப்படி சகஜமா ஒரு பாசத்தோட இப்படி இப்படி இரு சாமி, இப்படி பண்ணு சாமி, இந்த இது பண்ணாத, இது இப்படிதான் இருக்கணும், யார்ட்டையும் கோவம் படாத, அதிகம் வார்த்தை விடாது. எப்போதுமே சொல்றது அதிகம் வார்த்தை விடாது, ஒரு பாசத்தோட இருப்பாங்க எப்போதுமே. ஒரு கட்டுப்பாடு, கண்ணியம், கட்டுப்பாடு, நிதானம், பொறுமை. சூப்பர் சூப்பர். சோ இந்த பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, அழகான புடவைக்கட்டு எல்லாத்துக்கும் சொந்தமான நம்மளுடைய மீரா அம்மாவுடைய ஃபேமிலி 1 மில்லியன் இல்ல 2 மில்லியன் 10 மில்லியன் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆதன் சினிமா சார்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்த ஒரு ஹைட்டுக்கு நீங்க போகணும். அந்த ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் மீரா அம்மாவினுடைய கொடியை உச்சியில ஏத்தி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கை சமூகத்துக்கு மிகப்பெரிய பேரும் புகழையும் நீங்க எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு குட் சோல் கூட பண்ண ஒரு சந்தோஷம். அப்புறம் அங்க வரேன்னு சொல்லிட்டு தம்பி வரும்போது நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. தர்ணியம்மா, ஆசிகம்மா, தர்ஷினியம்மா, அப்புறம் பிரதீக்ஷாமா, இவங்க எல்லாமே நம்ம வீடியோல வரவங்கதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அவங்களாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல. அதை தாண்டி எங்க பாட்டி பெரியவங்க இருக்காங்க. அப்புறமா நம்ம சென்னை நாங்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு ஒரு போன் கால் வந்துட்டு நீ எடுக்கவே மாட்டேங்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக் சாயா அவங்க, அப்புறம் எங்க அம்மா சோனியம்மா, இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும்போது அவங்க எல்லாம் நிறைய மாவட்ட தலைவியா இருக்காங்க அவங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, உன்னை அந்த இடத்துக்கு கேட்டாங்க சாமி, உன்னை அந்த இடத்துல கேட்டாங்க, என் பொண்ணு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நீ இன்னும் நிறைய பண்ணும், ஊக்குவிக்கிற விதம், இந்த இடத்துக்கு நீ பண்ணணும், பிடிக்கணும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக என்ன இருக்காங்க தங்க, அவங்க அந்த மாதிரி நிறைய பட்டங்கள் வாங்கினவங்க அவங்க எல்லாமே. அப்ப அவங்க எல்லாம் எங்களை கொண்டு வந்த விதங்கள், அப்புறம் அவங்க கிட்ட கத்துக்கிட்ட ஒரு பொறுமை. அவங்க எல்லாம் பேசும்போது என் பிள்ளைங்க எல்லாம் சத்தம் போடும், அவங்க எல்லாம் பாருங்க தவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது சாமி, ஒவ்வொரு மீடியாவில என்ன இப்போ நான் ஓரமா நிக்கிறேன் அப்படின்னா, நான் இருக்கும்போது போய் ரெஜினா அக்கா வாங்க உங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும், நாகரிகமாலா அக்கா வாங்க, ஜெயம்மா நீங்க வாங்க அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க என்னால அது ஒண்ணு செஞ்சிருக்கின்ற தங்க, அது என் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. எதை கொடுத்தனோ இல்லையோ, ஒரு மீடியாக்குள்ள வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவாங்க, போய் சத்தம் போடுவேன், சத்தம் போட்டு வாங்க சாமி, எவ்வளவு நேரமா அம்மா உங்களை கூப்பிட்டு வந்துருவேன். அடுத்த நிமிஷம் வரவங்களும் எனக்கு அப்படியே கோவம் இருக்கும், மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன். ஆனா அது 10 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிப்பேன், அவங்களுக்கு என்ன உடம்பு டயர்டா இருக்கும், சடவா இருக்கும், சரி வந்துட்டாங்க போ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தேன். நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் காட்டுல ஒரு பொறுமை தான் சாமி இன்னைக்கு இவ்வளவு இடத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என் பிள்ளைங்களை இன்னைக்கு நான் இல்லாத காலத்துல கூட என் பிள்ளைங்க போனாங்கன்னா
நீங்க நாகரிகமாலா தானே, நீங்க ரெஜினா தானே அப்படிங்கிறது, நீங்க ஜெமிலா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பொறுமையை நான் கையாண்டுன்ற தங்கம். என்ன வேணாலும் இருக்கட்டும். ஏசாமி காலையில டிஃபன் சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு செரிச்சதுனாலதான் மதியம் சாப்பாடு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப 3 நேரம் சாப்பாடு நமக்கு செரிக்கும் போது ஒரு சொல் நமக்கு செரிமானம் ஆகாதான், பொறுத்து போலாம். நம்ம வாழ்க்கையில எப்படி வேணாலும் வரலான்ற தங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னவங்ககிட்ட நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய தங்கம். அது மாதிரிதான் என் பிள்ளைங்களை வளர்த்துட்டேன். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு எப்படியோ என்ன இருக்கிற வரைக்கும் இப்படியேதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. கண்டிப்பா மீரா அம்மா நீங்க சொன்ன வார்த்தை வந்து திருநங்கை சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் அப்படின்றத தாண்டி வந்து இப்போ தாய்மையை அடைஞ்சிருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு குழந்தை இப்படிதான் வளர்க்கணும், குழந்தைங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கூட உணர்த்துற மாதிரி அவ்வளோ அழகா சொன்னீங்க. கண்டிப்பா நாங்க எல்லாருமே உங்களுடைய செல்ல பிள்ளைகள் தான். கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு இவங்கெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்களோ தெரியல. நான் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களுடைய இந்த 1 மில்லியன் ஃபேமிலி வந்துட்டு பல மில்லியனா வந்து பெருகணும். ஆமா, அதுக்கு சொல்லணும். கண்டிப்பா சொல்லுங்க. என்னோட உறவுகள், நாங்க யாருமே சப்ஸ்கிரைபர் நாங்க சொல்ல மாட்டோம். எங்களோட உறவுகள் நீங்க டிக்டாக்ல இருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ யூடியூப்ல வீடியோ போட்ட வரைக்கும் எங்களுக்கு கொண்டு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரா எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. உறவுகளே தொடர்ந்து எங்களோட வீடியோ நீங்க பாக்கணும். அது மட்டும் இல்லாம அம்மா ஏமா நீங்க வீடியோ போடல, என்னோட போன் நம்பர் நிறைய பேர்த்துல இருக்குல்ல தங்கம், அதை கண்டுபிடிச்சு கூட எடுத்து நீங்க ஏன் வீடியோ கரெக்டா 10 மணிக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கும் போது எங்க மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உறவுகளே தொடர்ந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய சின்ன சேனல்லாம் வந்து எங்ககிட்ட இன்டர்வியூக்கு வருவாங்க தங்கம். வருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் அம்மா ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் உங்ககிட்ட வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பார்த்துட்டு பெரிய மீடியாவில் இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க எதுக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்துட்டு போனவங்க இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கல்ல தங்கம், வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பக்கமாவோ அதுக்கு கீழே நிறைய வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா என்னோட உறவுகள். மீராமா இந்த சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் நம்ம சேனல் சொல்லிட்டு அதை அப்செட் பண்ணிட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க பத்திய தங்கம். அந்த உறவுகள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா. பல சப்ஸ்கிரைபர்ஸோட சூப்பரான கண்டென்ட்டோட இன்னும் ஒரு பெத்த ஃபேமிலியோட எங்களுடைய சேனலுக்கு நீங்க வரணும். சந்தோஷமா இதே மாதிரி ஜாலியா நம்மளாம் இன்டர்வியூ எடுக்கணும். அடுத்த தடவை வரும்போது ஆக்சசரிஸ் சாரீஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வாங்க, நம்மளாம் ஜாலியா வந்து போட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாரும் வந்துட்டு எங்களுடைய சேனலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. நன்றி.